அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். எக்கானமி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேஷனல் இன்கம் எப்படி இருந்துச்சு, நாட்டுடைய வருமானம் எப்படி இருந்துச்சு, அதை எந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் எப்படி இருந்தது, அது பணவீக்கம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதோட விளைவுகள் எப்படி இருந்தது, அதை எப்படி சரி பண்றாங்க, கவர்மெண்ட் எப்படி அதுக்கான அது சரி பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ஆர்பிஐ என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதுல நிறைய இருக்கு. டாக்ஸ்ல நிறைய புது புது டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கலைச்சொற்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த கலைச்சொற்களுக்குலாம் என்னென்ன பொருள், என்னென்ன மீனிங் அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் டாக்ஸ் என்ன மாதிரியான பேசிஸ்ல கலெக்ட் பண்றாங்க, பொருளுக்கு என்ன மாதிரி எல்லாம் டாக்ஸ் போடுறாங்க, நம்ம வாங்கக்கூடிய வருமானத்துக்கு எப்படி எல்லாம் டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி டாக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். அண்ட் அந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்க்குள்ள ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி புதுசு புதுசா நிறைய டாக்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே சேர்த்து டாக்ஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ டாக்ஸ்னா என்ன? வரி. வரியை யாரு கட்டுறாங்க, யார்கிட்ட கட்டுறோம்? வரியை யாரு கட்டுறாங்க? நாம கட்டுறோம். வரி யார்கிட்ட கட்டுறோம்? கவர்மெண்ட்டை கட்டுறோம். நாம ஏன் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், கவர்மெண்ட் ஏன் நமக்கு டாக்ஸ் போடணும்? ஒரு காரணம் இருக்குல்ல, நம்ம சம்பாதிக்கிறோம், அதை நம்ம தானே செலவு பண்ணுவோம், நம்ம எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும்? கவர்மெண்ட் ஏன் நம்மள்ட்ட நம்ம பணத்தை கேக்குது? கவர்மெண்ட்டுக்கு இன்கம் நம்ம கொடுக்குற டாக்ஸ் தான். கவர்மெண்ட் அந்த இன்கம் வச்சு என்ன பண்ணும்? நமக்கு தேவையான நல்ல திட்டங்கள்லாம் செய்யறதுக்கு அந்த டாக்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நாம பணம் கட்டுறோம். அது நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு ஒரு மாதிரியான டாக்ஸ் இருக்கும், நம்ம வாங்கக்கூடிய சேலரிக்கு ஒரு டாக்ஸ் இருக்கும், நம்ம அது செலவு பண்ணோம்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு சொத்து மதிப்பு ஏதாவது ஒண்ணு இருக்கு, நிலம் வச்சிருக்கீங்க, வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது விற்கிறீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் கட்டணும், பணத்தை டிரான்சாக்ட் பண்றீங்க அப்படின்னா டாக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டாக்ஸ்ல இருந்து வரக்கூடிய மொத்த வருமானத்தையும் பயன்படுத்தி தான் கவர்மெண்ட் நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அந்த பணத்தை பயன்படுத்தி தான் எல்லாமே செய்வாங்க. ஸோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அதோடைய மூலச்சொல் என்ன அப்படின்னா டாக்ஸேஷன், வரி விதிப்பு. டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா டாக்ஸேஷன் அப்படிங்கிற இந்த சொல்ல இருந்து எடுத்திருக்காங்க. டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வரி விதிப்பு. இந்த டாக்ஸேஷன்ங்கிற வார்த்தையில இருந்தா டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்திருக்காங்க. இதோடைய பொருள் என்னன்னா மதிப்பீடு. டாக்ஸேஷன் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா மதிப்பீடு. இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த சொல்ல என்ன பண்ணிருக்காங்க, டிரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கம்பல்சரி லெவி. டாக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி லெவி. கட்டாயம் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் உங்கள்ட்ட டாக்ஸ் கேக்குதுன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, தூக்கி உள்ள போட்டுருவாங்க. என்ன பண்ணணும், டாக்ஸ்னா கட்டாயம் கொடுத்தே ஆகும். நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் நம்ம கிட்ட திரும்ப பணம் கவர்மெண்ட் கொடுக்குமா? இப்போ பேங்க்ல லோன் வாங்குறோம், லோன் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ரீபே பண்றோம்ல, அதே மாதிரி கவர்மெண்ட் நம்மள்ட்ட இருந்து டாக்ஸ் வாங்குது, அந்த டாக்ஸை கவர்மெண்ட் நமக்கு திரும்ப கொடுக்குமா? இப்ப நீங்க காசு கொடுங்க, ஒரு இன்னைய தேதியில நீங்க இன்னைக்கு என்ன தேதி, 28 இந்த 28 டிசம்பர் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கவர்மெண்ட் நம்ம பேசுறோம், நான் உங்களுக்கு 100 ரூபாய் டாக்ஸ்ல டாக்ஸ் பண்ணின்னு சொல்லி 100 ரூபாய் கொடுக்குறேன், இன்னும் 2 மாசம் கழிச்சு என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நோ ரிட்டர்ன் பேக். இந்த டாக்ஸ் கட்டினா கட்டினதுதான், இந்த டாக்ஸ் நான் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி லெவி. கட்டாயம் நம்ம அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும். கொடுத்த பணம் திரும்ப நம்மள்ட்ட கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இது நோ ரிட்டர்ன் பேக். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஐடி, இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இதெல்லாம் பின்னாடி ஒன்னொன்னா பார்க்கலாம். டாக்ஸ் அப்படின்னா அதெல்லாம் ஜென்ரலா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். கிளியர்ல? நெக்ஸ்ட். சோ இப்ப கவர்மெண்ட் நம்மள்ட்ட டாக்ஸ் வாங்குது இல்லையா, வாங்கி எந்தெந்த வழியில எல்லாம் அதை நமக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம கிட்ட வாங்கக்கூடிய டாக்ஸை டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப டிஃபென்ஸ்ல ரஃபேல் மாதிரி பெரிய பெரிய அந்த இதெல்லாம் ஏர்கிராஃப்ட்லாம் என்ன பண்றாங்க, வெளியில வேற நாட்டுல இருந்து ரஷ்யால இருந்து என்ன பண்றாங்க, வாங்குறோம் இல்லையா, எதுக்காக, டிஃபென்ஸ்ல யூஸ் பண்றதுக்காக. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏது காசு, நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ். நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் வச்சுதான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறது செய்யறது எல்லாமே பண்றாங்க. ஸோ
டாக்ஸ் அப்படி டாக்ஸ் வச்சு டிஃபென்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க. இப்ப நிறைய ரஃபேல் டீல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏர்கிராஃப்ட் வாங்குறதுல இருந்து ஒரு மிஷின் கன்னு AK-47 அந்த மாதிரிலாம் பெருசா என்னமோ சொல்றாங்கல்ல மிஷின் கன் இதெல்லாம் வாங்குறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன காசு அப்படின்னா நாம கட்டுற டாக்ஸ் தான். செகண்ட் ஒன் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கை. வெளிநாடுகளோட அதாவது இப்ப அமெரிக்காவோட நமக்கு நிறைய பாலிசிஸ் உறவு வந்து என்ன பண்றாங்க மெயின்டைன் பண்றோம் இல்லையா. இந்தியா அமெரிக்கா இடையில வந்து ஒரு உறவு மெயின்டைன் பண்றோம். இந்தியா ஒபாக் கண்ட்ரிஸோட ஒரு உறவு வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸோட என்ன பண்ணுது ஒரு உறவு வந்து மெயின்டைன் பண்ணுது. அதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து சும்மா சாதாரணமா நம்மளே சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஒரு தேவை வரும்போது பணம் காசு எல்லாம் கொடுத்து உதவி பண்ணாதான் அந்த சொந்தம் அப்படியே இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க 4 பேர் பின்னாடி போய் தப்பா தான் பேசுவாங்க. சோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன தேவை, பணங்கிறது தேவை. அந்த பணமும் யாரு கவர்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இப்ப திடீர்னு ஜாம்பியால ஏதோ ஒரு பிளட்டோ ஏதோ ஒரு பஞ்சம் வந்து வந்துருச்சு. இப்ப அங்க வந்து பணம் வந்து நம்ம கொடுத்து ஆகணும். அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு இப்ப பணத்தின் அடிப்படையில பொருள் கொடுக்கறது வேற, பணமா வந்து கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா எந்த காசு கொடுக்கும், நம்மளோட டாக்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி வெளிநாடுகளோட ஒரு உறவை மெயின்டைன் பண்றதுக்கு பணத்தை செலவு பண்றாங்கன்னா அதையும் நம்மளோட டாக்ஸ்ல இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க. அடுத்து பீரியட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், எலெக்ஷன் கமிஷன்ஸ் எல்லாம் வச்சு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்குது இல்லையா. அது இல்லாம லோக்கல் கவர்மெண்ட்ஸ்ல வந்து எலெக்ஷன் நடக்கும். பிரசிடென்ட் எலெக்ஷன், அதாவது பிரசிடென்ட்னா இது லோக்கல் பாடியில இருக்கும்ல அந்த பிரசிடென்ட் அவங்களுடைய எலெக்ஷன்ஸ். பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர்ல ஆரம்பிச்சு கீழே கிராம பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா எலெக்ஷன்ஸையும் யார் தான் கண்டக்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுது. சோ இதை கண்டக்ட் பண்றதுக்குன்னே நீங்க வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா பாப்பீங்க உங்களோட ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து எலெக்ஷன் டியூட்டி இருக்கு போறேன் எலெக்ஷன் டியூட்டி இருக்குன்னு சொல்லி போறேன்னு சொல்லி போவாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் யார் சேலரி கொடுக்குறா, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த சேலரி எங்க இருந்து போகுது, நம்மளுடைய டாக்ஸ்ல தான் போகுது. ஸோ அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பீரியாடிக்கலா நடக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும் லோக்கல் பாடி எலெக்ஷன் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமான காசு வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா டாக்ஸ்ல இருந்து தான் நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ். ஃபோர்த் ஒன் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு. இப்ப அதுக்குதான் நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, போலீஸ் ஆபீசர் எல்லாம் ஆறீங்க இல்லையா. உங்களுக்கான சேலரி இப்ப திடீர்னு நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துல இந்த ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க நடத்துனாங்கல்ல. அந்த மாதிரி இந்த புகை குண்டு தூக்கி போடுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு எல்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி நீங்க போடுற யூனிஃபார்ம்ல இருந்து போடக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுது இல்லையா. அந்த செலவு யாரோடது, கவர்மெண்டோடது. டாக்ஸ் நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் பணம், அந்த பணத்தை தான் என்ன பண்றாங்க கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு செலவு பண்றாங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராவிஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் குட்ஸ். இப்போ பிடிஎஸ் ஷாப்னா என்ன, ரேஷன் கடை. ரேஷன் கடையில இப்ப நம்ம வந்து பிடிஎஸ் ஷாப் அப்படின்னா இப்போ அதுல வந்து என்ன பண்றாங்க பொருள் எல்லாம் வாங்குறோம் இல்லையா. இப்போ சாதாரணமா ஒரு மளிகை கடையில போய் 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கும் அதே 1 கிலோ அரிசியை நான் ரேஷன் கடையில வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. 20 கிலோ வந்து அரிசி கொடுக்குறாங்க ஒரு ரேஷன் அட்டைக்கு வந்து அதுல நிறைய இருக்கு, பிலோ பாவர்ட்டி லைன் எபோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. ஜென்ரலா பேசும்போது 20 கிலோ அரிசி வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஃப்ரீயா நம்ம கொடுக்குது இல்லையா. அதே மாதிரி கோதுமை கொடுக்குறாங்க, ஜீனி கொடுக்குறாங்க, ஆயில் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதே ப்ராடக்ட் நான் கடையில வாங்கும் போது என்ன பண்ணும், அதுக்கு டப்பு கொடுக்கணும், காசு கொடுக்கணும். ஆனா அதே நான் பிடிஎஸ் ஷாப்ல வாங்கும்போது எனக்கு என்ன கொடுக்க தேவையில்ல, காசு வந்து கொடுக்க தேவையில்லை. அது வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒரு மாதிரி. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 20 கிலோ வரைக்கும் என்ன பண்றாங்க அரிசி கொடுக்குறாங்க. சில பேர் கார்டுக்கு வந்து 10 கிலோ அரிசி 10 கிலோ கோதுமை அப்படிங்கிற கணக்குல கொடுப்பாங்க. பொங்கல் டைம்ல அதுனா பச்சரிசி கொடுக்குறாங்க, பொங்கல் பரிசுன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராடக்ட் எல்லாம் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க இல்லையா. இப்ப அதெல்லாம் கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்கு எது காசு, டாக்ஸ், நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் தான். அப்ப அப்படின்னா என்ன, அவங்க வந்து நமக்கு வந்து இனாமா எல்லாம் கொடுக்கல, நம்ம கொடுத்த டாக்ஸ எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பப்ளிக், அதாவது பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய காசை ப்ராடக்டா பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடியது என்னதான், டாக்ஸ் தான். பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாவும் வரும். டாக்ஸ்ல தான் அவங்களுக்கு வந்து என்னன்னா மெயின் சோர்ஸே. இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் இப்ப எடுத்துட்டீங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் வரும் அவங்களுக்கு. சோ அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதுலயே வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், இது ரெண்டுல இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிற அந்த மறைமுக வரி கட்டுறோம் இல்லையா, அதுல இருந்தா கவர்மெண்ட்டுக்கு அதிகமான இன்கம் வரும். நேரடி டாக்ஸை விட, நேரடி வரியை விட இந்த மறைமுக வரியில இருந்தா கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான இன்கம் வந்து வரும், எஸ்பெஷலி ஜிஎஸ்டி. ஓகே, 5 பாயிண்ட்ஸ் கிளியர்ல. நெக்ஸ்ட் ஒன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அலிவியேஷன், வருமான மறுபகிர்வு, வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்புக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா. வீடு கட்டி கொடுக்குறாங்க, ஆவாஸ் யோஜனா வீடெல்லாம் என்ன பண்றாங்க கட்டி கொடுக்குறாங்க. ஒரு வீட்லயும் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஜல் சக்தி கீழே என்ன பண்றாங்க டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், எம்ஜி நரேகா இருக்கு இல்லையா. அதுல ஒரு நாளைக்கு வந்து 100 நாளைக்கு வந்து என்னென்ன ஒருத்தவங்களுக்கு வந்து வேலையை உறுதி பண்ணி கொடுக்கணும். எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதை காந்தியோட கனவு.
அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது காந்தியோட கனவு. வருஷத்துல ஒரு 100 நாளாவது என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும், மக்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுக்குறாங்க. 100 நாள் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலேயே ஒரு சேலரி வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம மாநிலத்துக்கு எவ்வளவு? 330 பிளஸ்ஸா தெரியல, அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்ன ஒரு நாளைக்கு வந்தீங்க அப்படின்னா இவ்வளவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? உங்களுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. சோ இப்ப இதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணக்கூடிய அந்த பணமும் என்ன அப்படின்னா நம்மளோட டாக்ஸ் பணம் தான். கிளியரா? ஓகே. ரெகுலேட் தி எக்கானமி. அது என்ன? எக்கானமியை ஒழுங்குபடுத்துறதுன்னா என்ன? பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறதுன்னா என்ன? அது ஒழுங்கா இல்லையா இந்திய பொருளாதாரம்? அப்பப்போ ஒழுங்கா இருக்காது. பணவீக்கம்னு ஒண்ணு வரும், பண வாட்டம்னு ஒண்ணு வரும். எக்கானமி வந்து ரொம்ப எப்படி சொல்றது, டிமாண்ட் சப்ளைல வந்து ஏகப்பட்ட ஒரு மாதிரி சமநிலை, டிமாண்டும் சப்ளை சமநிலையில இல்லாம ஏதாவது ஒரு இது வரலாம், பிரச்சனை எல்லாம் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால நல்ல மழை பெஞ்சது அப்படின்னா வெங்காய விலை என்ன ஆயிடும்? ஜாஸ்தி ஆயிடும். ஒபாக் கண்ட்ரீஸ் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், அதிகமான ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க வந்து விலையை உயர்த்திட்டாங்க அப்படின்னா இங்க பெட்ரோல் பிரைஸ் என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகும். இப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் வரும்போது, இந்த இன்ஃபிளேஷன் அப்படின்னு வரும்போது ஓவராலாவே இந்தியால வந்து என்ன ஆயிடும்? எல்லா பொருளுடைய விலையும் ஜாஸ்தி ஆயிடும். இப்ப இந்த மாதிரியான நேரத்துல எல்லாம் அது எல்லாத்தையும் சமப்படுத்தணும். அது யாரோட கடமை? கவர்மெண்டோட கடமை. அப்ப அது கவர்மெண்ட் வந்து அதுக்காக என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்குதோ அது எல்லாத்துக்கும் அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. அந்த பணத்தை எங்க இருந்தா எடுப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் பணம் எல்லாம் எங்க போய் சேரும்? கவர்மெண்ட்ட மொத்தம் 3 அக்கௌண்ட் இருக்கு. என்னென்ன அக்கௌண்ட் சொல்லுங்க பாப்போம். இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல சொல்லுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, மூணாவது கண்டிஜென்சி ஃபண்ட். இந்த கண்டிஜென்சி ஃபண்டுங்கிறது அவசர தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபண்டு. சேவிங்ஸ்ங்கிறது சேமிப்பு நிதி, அவசர கால நிதி. இன்னொன்னு இருக்குல்ல அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதுலதான் வந்து நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் எல்லாம் போய் சேரும். புரியுதா? அதுல இருந்தா என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்தா வந்து எம்எல்ஏல ஆரம்பிச்சு எம்பில ஆரம்பிச்சு சிவில் சர்வன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமான சேலரி வந்து அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுப்பாங்க கவர்மெண்ட். அவசர கால நிதி, அந்த வைப்பு நிதியில இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. சோ நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் எல்லாம் அங்கதான் போய் சேரும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதுலதான் நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் எல்லாம் வந்து போய் சேரும். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ்? இதுல பெருசா கான்செப்ட் எல்லாம் எதுவும் இல்ல. டாக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த டாக்ஸை கவர்மெண்ட் வந்து எப்படி நம்ம கிட்டே திரும்ப பயன்படுத்துறாங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். சோ இப்ப அந்த வரி வசூலிக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய வழிகள் இருக்கு. பல வழிகள்ல என்ன பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நம்மள்ட்ட இருந்து டாக்ஸ் வந்து வசூலிக்கிறாங்க. அதுல 3 முக்கியமான கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை நம்ம எப்படி எல்லாம் செலவு பண்றோம், இது ரிலேட்டடா ஒரு வரியை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்றதுல இருந்து அந்த ப்ராடக்ட் அதாவது ஒரு ஃபர்ம்ல இருந்து மக்கள் கையில போய் சேர்ற வரைக்கும் என்னன்னா விதவிதமான வரி எல்லாம் வந்து வரும். அதெல்லாம் இந்த கேட்டகரி. புரியுதா? உற்பத்தி வரியில ஆரம்பிச்சு சேல்ஸ் டாக்ஸ், சேல்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்லாம் சொல்லி நிறைய போடுவோம். அதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸ்ல வரும். அதை பார்க்கலாம். அது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா இந்த 2வது கேட்டகரியில வரும். 3வது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன். உங்கள்கிட்ட ஒரு நிலம் இருக்கு, நிலத்தை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல விக்கிறீங்க, வாங்குறீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடை விக்கிறீங்க, வாங்குறீங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எதுவா வேணாலும் இருக்கலாம். இடமா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், இல்ல தங்கம் கிலோ கணக்குல நீங்க நிறைய வச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன வேணாலும் இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி, உங்க கையில இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அதை விக்கிறீங்க, வாங்குறீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு என்ன பண்ணுவோம்? டாக்ஸ், வரி அப்படிங்கிறத நம்ம கட்டுறோம். சோ இந்த மாதிரி 3 பிராடான கேட்டகரிக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க. இது பிராட் கேட்டகரி தான். ஒண்ணு நமக்கு வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம், அதுல ஒரு வகையான டாக்ஸ் போடுறாங்க. 2வது என்ன அப்படின்னா நம்ம பொருளை உற்பத்தி பண்றோம், அந்த உற்பத்தி பண்ண பொருள் ஒரு ஃபர்ம்ல ஆரம்பிச்சு மக்கள் கையில வந்து போய் சேர்ற வரைக்கும் விதவிதமான டாக்ஸ், அதுக்கு இடையில வந்து எக்கச்சக்கமான டாக்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி. நம்மள்ட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதை விற்கிறோம், வாங்குறோம், எது பண்ணோம் அப்படின்னாலும் அது ரிலேட்டடா வந்து என்ன பண்ணுவாங்க? வரி போடுவாங்க. சோ அது ஒரு கேட்டகரி. மொத்தம் 3 முக்கியமான கேட்டகரி கீழே கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? நம்ம கிட்ட இருந்து வரிங்கிறத வசூலிக்கிறாங்க. சோ இப்ப இந்த வரி இந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு 10 டெர்மினாலஜி இருக்கு. இந்த டெர்மினாலஜி, இந்த கலைச்சொற்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே டைரக்டா உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல டிஎன்பிஎஸ்சி क्वेश्चंसல வந்து அடிக்கடி கேட்டது மட்டும் நான் அதுல எடுத்து எழுதியிருக்கேன். நிறைய இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய டெர்மினாலஜிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. 20, 30, 40 கம்மியான எக்கச்சக்கமான டெர்மினாலஜி நம்ம நார்மலா யூஸ் பண்ண அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அதுக்கு அவங்க வந்து புதுசா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதுதான் டெர்மினாலஜி அப்படிங்கிறது. சோ அந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் கேட்ட, அதாவது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்ல அதிகமா கேட்ட, டைரக்டாவே கேட்டிருக்கக்கூடிய அந்த டெர்மினாலஜிஸ் மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டாக்ஸ் பேஸ், வரி அடிப்படை. கான்செப்ட் லெட்டர்ஸ்க்குள்ள எல்லாம் போக வேணாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப வேர்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழம்பு போயிடும். டாக்ஸ் பேஸ், வரி அடிப்படை. இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை, அதுக்காக நம்மள்ட்ட இருந்து என்ன பண்றாங்க? வரியை வாங்குறாங்க.
கவர்மெண்ட் வந்து சும்மா உட்காந்துருக்க என்கிட்ட வந்து நீ வரி கட்டு அப்படின்னு சொன்னா நான் கட்டுவேனா? நானே சம்பளத்துக்கு வழி இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து நீ வரி கட்டு அப்படின்னு சொன்னா நான் வரி கட்டிடுவேனா? வரி கட்டுவேனா? மாட்டேன் இல்லையா? சோ ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். முதல்ல எனக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒண்ணு இருக்கணும். அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் மேலதான் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் வரியை போட முடியும். புரியுதா? சும்மா இப்ப வேலைக்கு போகல, எனக்கே யாராவது ஒரு நான் 3 வேளைக்கு சோறு போடணுங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன், வீட்டுல உட்காந்துருக்கேன். இப்ப என்கிட்ட வந்து கவர்மெண்ட் சொல்லுது எனக்கு பிரச்சனை, என்ன பண்ணு, எனக்கு வரி கட்டு அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்ண மாட்டேன்? கட்ட மாட்டேன். எனக்கே எதுவுமே இல்லை, என்னையே எங்க வீட்டுல தான் பாத்துக்கிறாங்க, நான் எதுக்கு உங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்? நான் கேட்பேன் இல்லையா? சோ யார்கிட்ட கவர்மெண்ட் வந்து வரி வாங்கும்? இன்கம் இருக்கணும் அவங்கள்ட்ட, இல்ல ஏதாவது ஒரு வேலையை அவங்க வந்து செய்யணும். அவங்களுக்கு இன்கம்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கணும். அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஏதோ ஒண்ணு என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட வரி போடும். அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, அதுதான் வரியோட அடிப்படை. வரி அடிப்படைன்னு என்னன்னு புரியுதா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய வரியை வந்து கவர்மெண்ட் வந்து உங்க மேல போடுறதுக்கு அதுக்கு என்ன தெரியணும்? ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு தெரியணும். உங்ககிட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணும். அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு தான் என்ன பேர் அப்படின்னா வரி அடிப்படை அப்படின்னு சொல்லி பேரு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க, இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் யார் மேல போடுறாங்க? இன்கம் வாங்குறவங்க மேல போடுறாங்க. இந்த இன்கம் வாங்குறவங்கன்னு சொல்லி பேசுறோம்ல, அதுதான் வரி அடிப்படை. புரியுதா? இன்கம் டாக்ஸ்ங்கிறது வரி. அது யார் மேல போடுறாங்க? இன்கம் அதிகமா வாங்குறவங்க மேலதான் இன்கம் டாக்ஸ்ங்கிறதே என்ன பண்றாங்க? போடுறாங்க. வருமான வரிங்கிறது யார் மேல போடுவாங்க? வருமானம் யார் வாங்குறாங்களோ அவங்க மேலதான் போடுவாங்க. அப்போ அந்த வருமானம் வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் அடிப்படை. புரியுதா? அதே மாதிரிதான் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி. பொருளுக்கு பொருளை வந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் மேல என்ன பண்றாங்க? வரி போடுறாங்க. அது கலால் வரி. அது கலால் வரி அப்படிங்கிறது என்னன்னா உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளுக்கான வரிங்கிறது வந்து கலால் வரி. அந்த வரியை வந்து எது மேல போடுறாங்க? உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் மேல போடுறாங்க. புரியுதா? எது மேல நம்ம வரியை போடுறோமோ அதுதான் வரி அடிப்படை. கிளியர்ல? ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி. எனி டவுட்ஸ்? எக்ஸாம்பிள்ஸ் வந்து சும்மா தான் எழுதியிருக்குது, பின்னாடி வந்து நீங்க பாப்பீங்க தனித்தனியா. அது வந்து ரொம்ப டீடைலா பார்க்க வேணாம். உங்களுக்கு இப்ப இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது வரி அடிப்படைன்னா என்னன்னு தெரியணும். நான் வரி வந்து போடுறேன், என்கிட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் கவர்மெண்ட் வந்து அது மேல வரியை போட முடியும். அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரி அடிப்படைன்னு சொல்லுவேன். டாக்ஸ் ரேட், டாக்ஸ் பேஸ். கிளியர்ல? இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை அடிக்கடி வரும் பின்னாடி. ஸோ அதனால தெளிவா நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், டாக்ஸ் பாயன்சி. இது வந்து ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டேன்ப்பா. டாக்ஸ் பாயன்சி, வரி மிதப்பு தன்மை. வரி மிதப்பு தன்மைன்னா என்னன்னா இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்றதான் கேட்பாங்க கொஸ்டின்ல. என்னன்னா நீங்க நம்ம கிட்ட நீங்க வாங்கக்கூடிய கவர்மெண்ட் வாங்கக்கூடிய டாக்ஸ் ரெவென்யூ, வருமானம், அதாவது வருவாய், கவர்மெண்ட் கிட்ட வாங்கக்கூடிய டாக்ஸ், வருவாய் வரிக்கும் ஜிடிபிக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை பேசுறது தான் வரி மிதப்பு தன்மை. புரியுதா? இதுல என்னன்னா வரி மிதப்பு தன்மையில என்ன பேசுவாங்க? டிபினா டாக்ஸ் பாயன்சி, வரி மிதப்பு தன்மை. டெல்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? சேஞ்சிங்னு அர்த்தம், மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த டாக்ஸ் ரெவென்யூங்கிறது எதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த ஜிடிபி மாற மாற இந்த டாக்ஸ் ரெவென்யூ மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. எப்படி? ஏதாவது ரிலேட் பண்ண முடியுதா? ஜிடிபி, ஒரு நாட்டோட ஜிடிபி மாற மாற அந்த நாட்டுடைய ரெவென்யூ வந்து மாறிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இதோட ரிலேஷன். டாக்ஸ் பாயன்சின்னா அதுதான், வரி மிதப்பு தன்மைன்னா அதுதான். இந்த ஒரு நாட்டுடைய வருவாய் வரி அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய ஜிடிபியை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறேன். எப்படி? இல்ல ஜெனரலா இல்ல, ஜிடிபி அப்படின்னா என்ன? அதோடைய மதிப்பு, உற்பத்தி, அதெல்லாம் தானே. இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை, சேவைகளோட எண்ணிக்கை என்னமாகுதுன்னு அர்த்தம்? அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பொருளுடைய உற்பத்தி அதிகமாகுது. இது அதிகமாகுது அப்படின்னா இன்டைரக்ட்லி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அதிகமான அளவுல ஒரு பொருள் வந்து அதிகமா உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இன்ஃபிளேஷன் டைம்ல அதை கண்ட்ரோல் பண்ணும்போது வந்து பார்த்தோம், அந்த ஒரு நாட்டுடைய இன்ஃபிளேஷன், அதிகமான அளவு இன்ஃபிளேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது பொருளோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பொருளோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ பொருட்களோட உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு அதிகமான ஆட்களை வந்து எடுப்பாங்க. சோ அவங்களுடைய நிலைமை வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஒரு நாட்டுல ஜிடிபி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா பொருளுடைய உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். பொருளோட உற்பத்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இன்டைரக்ட்லி நிறைய பேருக்கு வந்து அந்த நாட்டுல வேலை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாசம் மாசம் இன்கம் வந்து கிடைக்கும்.
சோ அவங்களுக்கு இன்கம் கிடைச்சது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில அது டாக்ஸா தானே போய் சேரும். இவங்களுக்கு இன்கம் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்களோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். வீட்டுல சும்மா உட்காந்துருக்கும் போது நான் செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் என்ன பண்ணுவேன், செலவு பண்ணணும்னு நினைப்பேன். இந்த ஜிடிபி ஜாஸ்தி ஆகும்போது பொருளோட உற்பத்தி ஜாஸ்தி ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி ஆகும்போது என் கையில இன்கம் வந்து நிறைய கிடைக்குது. அப்ப இன்கம் நிறைய கிடைக்கும் போது என்னோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அப்போ டிமாண்ட் கிடைச்சது, டிமாண்ட் வந்து என்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா நிறைய பொருள் என்ன பண்ணுவேன், நிறைய பணத்தை போய் செலவு பண்ணணும்னு நினைப்பேன். பணத்தை நான் செலவு பண்ண அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில டைரக்ட் டாக்ஸாவோ இன்டைரக்ட் டாக்ஸாவோ யாருக்கு அது வருவாயா போய் சேரும், கவர்மெண்ட் கிட்ட போய் சேரும். புரியுதா? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனா டாக்ஸ் ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் சொல்றதுதான் வரி மிதப்பு தன்மை அப்படின்னு. இதுக்கு இது புரியல. ஜிடிபி டாக்ஸ் கம்மி ஆகுமா? இல்ல இல்ல, ஜிடிபி ஜாஸ்தி ஆனதுன்னா உங்களுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி ஆகும்னு சொல்றேன். டாக்ஸ் ரெவென்யூ டெல்டா டி டாக்ஸ் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனா எப்படி கம்மியாகும்? உங்களுக்கு ரிலேஷனை புரிய வைக்கிறதுக்காக டிவைடட் பை இல்லன்னு எழுதியிருக்கேன். இது இப்படிதான் இருக்கும்னு சொல்றது இல்லை. விகிதாச்சார அடிப்படையில் எப்படி வச்சு போடுவோம்ல, ஈஸ்ட்னு சொல்லி வச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி உள்ளதுக்காக எழுதியிருக்கேன். நீங்க இதை உடனே மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்ல எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துட்டு போக கூடாது. இதையும் ரிலேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல வந்து இதுக்கு இது டிவைடட் பைல இருக்கு, இது இதுல குறையுமோ அப்படின்றதெல்லாம் கேட்க கூடாது. மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ்ல எடுக்கக்கூடாது. இது இன்க்ரீஸ் ஆகும்போது அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதை பாருங்க, நிறைய பேர் இந்த பெரிய பணக்காரங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பாத் டப் இருக்கும். அதுல அந்த குழந்தைங்களை குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மேல ஒரு ஒரு டக்கு ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்கல்ல, ஒரு வாத்து வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்தது இல்ல, டிவில எல்லாம் பார்த்திருப்போம்ல. என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி வந்து எவ்வளவு தூரத்துல மிதந்துட்டு இருக்கோ அது மேல என்ன பண்ணும், டக்கு வந்து மிதந்துட்டு இருக்கும். இப்ப அந்த தண்ணியோட அளவு நான் இவ்வளவு தூரத்துக்கு குறைச்சிட்டேன் அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹோல் ஓபன் பண்ணி தண்ணி என்ன பண்ண குறைச்சிட்டேன் அப்படின்னா, இந்த டக்கு எங்க வந்துரும், இங்க வந்துரும். இமேஜின் பண்ணிக்க, டக்குலாம் வரைய தெரியாது, அதான் டக்கு. சோ தண்ணியை நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா டக்கு என்ன பண்ணிடும், தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னா டக்கு என்ன பண்ணிடும், இங்க வந்துடும். மறுபடியும் நான் தண்ணி இன்க்ரீஸ் பண்றேன், இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா டக்கு என்ன பண்ணிடும், இங்க போயிடும். புரியுதா? இந்த தண்ணி தான் ஜிஎஸ்டி, சாரிப்பா ஜிடிபி. இந்த டக்கு தான் டாக்ஸ் ரெவென்யூ. புரியுதா? இது இன்க்ரீஸ் ஆக ஆக இதுவும் அதோட சேர்ந்து என்ன பண்ணும், மேல வந்துகிட்டே இருக்கும். இதை நான் குறைச்சேன் அப்படின்னா அதுவும் குறையும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கட்டும் சொல்றேன். கிளியரா? ஓகே, இந்த கான்செப்ட்ல டவுட் இல்லையே? அடுத்து டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி, வரி நெகிழ்ச்சி. இது என்ன அப்படின்னா, டாக்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகும்போது, வரி விகிதம் ஜாஸ்தி ஆகும்போது வரி வருவாயும் ஜாஸ்தி ஆகும்னு சொல்றாங்க. டாக்ஸ் ரேட்டு இது வந்து ஜாஸ்தி ஆகும்போது வரி வருவாயும் ஜாஸ்தி ஆகும்னு சொல்றாங்க. எப்படின்னு தெரியுதா? பெருசா இதுல எதுவும் போடல, இதான் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்து அதுக்கு எப்படி டக்கு போட்டோமோ அதே மாதிரி இல்ல ஒரு கிராஃப், அவ்வளவுதான். இந்த டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக டாக்ஸ் ரெவென்யூ என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து கிராஃப். ஆனா உங்கள்ட்ட நான் எப்படின்னு கேட்கிறேன், புரிஞ்சுக்க முடியுதா? டாக்ஸ் ரேட் வரி விகிதம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக வரி வருவாய் அதிகமாகுதுன்னு சொல்றேன்ல, எப்படின்னு கேட்கிறேன். இப்ப என்னோட சம்பளம் 1 லட்சம் ரூபாய் வாங்குறேன். இப்போ இது என்னன்னா என்னோட சேலரி. சிரிக்க கூடாது, இதான் என்ன என்னோட சேலரி. இப்போ இது சேலரி, வரி விகிதம் அப்படிங்கிறது 10% இருக்கு. 1 லட்சத்துல 10% எவ்வளோ, 10,000 ரூபாய். இப்ப வரி விகிதம் 20% இருக்கு. அப்போ 1 லட்சத்துல 10,000 எவ்வளோ, 20,000 ரூபாய். இதுதான் டாக்ஸ், இது டாக்ஸ் ரேட். இந்த கான்செப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வரி விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக என்னோட வரி, நம்ம கட்டக்கூடிய வரி என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இதுல என்ன போட்டிருக்கேன், என்னோட சேலரி 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் சேலரியில டாக்ஸ் ரேட் 10% இருக்கும்போது, வரி விகிதம் 10% இருக்கும்போது நான் 10,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறேன். இதே வரி விகிதம் 20% இருக்கும்போது நான் எவ்வளவு வரி கட்ட வேண்டியதா இருக்கு, 20,000 ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு. இப்ப புரியுதா? டாக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக நான் டாக்ஸ் ரெவென்யூ ஜாஸ்தி கட்டுறேன். வரி விகிதம் அதிகமாக நான் வரி வருவாய் அப்படிங்கறது என்ன பண்ணும், அதிகமா கட்டுற மாதிரி இருக்கு. இந்த கான்செப்ட் புரியுதா? அவ்வளவுதான் டாக்ஸ் எலாஸ்டிசிட்டிங்கிறது. வரி நெகிழ்ச்சி இதெல்லாம் குழப்பிக்க கூடாது. வரி நெகிழ்ச்சியும் அந்த டாக்ஸ் பாயன்சின்னு இருக்குல்ல,
என்ன பேரு, வரி மிதப்பு தன்மை, அதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது. கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. வரி நெகிழ்ச்சியில் ஏதாவது டவுட்? கிளியர்ல? எப்படி வந்து இது டாக்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகும்போது டாக்ஸ் ரெவென்யூ ஜாஸ்தி ஆகுதுன்னு புரியுதா? அவ்வளவுதான். அது இந்த கிராஃப் போட்டு வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்ல பின்னாடி எழுதுன எக்ஸாம்பிள் ஞாபகத்துல வச்சுக்க முடியும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஞாபகத்துல வச்சுக்கிறது ஈஸியா இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. அடுத்து லாஃபர் கர்வ். லாஃபர் கர்வ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தி கிளாஸ்ல ஒரு கர்வ் பார்த்தோம். என்ன பேரு ஞாபகம் இருக்கா? நேத்தி கிளாஸ்ல வந்து ஒரு கர்வ் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வரைபடத்தை அப்படியே கொடுத்து அது எது ரிலேட்டடா உள்ளதுன்னு உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த வரைபடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பிலிப்ஸ் கர்வ், பிலிப்ஸ் வரைபடம், பிலிப்ஸ் வரைபடம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து டாக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வரைபடம். இதுக்கான பேர் என்ன அப்படின்னா லாஃபர் கர்வ், லாஃபர் வரைபடம் அப்படியே கேட்பாங்க. அந்த பிலிப்ஸ் வரைபடம் எதை எதோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த லாஃபர் கர்வ் அப்படிங்கிறது எதை எதோட ரிலேட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். பார்க்க உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்க மாதிரி தெரியும். பொதுவா எக்கானமில எல்லாமே அப்படிதான் தெரியும். படிச்சிட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது, கான்செப்ட் மட்டும் தான். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்ஸ் ரேட், வரி விகிதம். மேல பார்த்த வரி நெகிழ்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வரி விகிதம் வந்து அதிகமாக அதிகமாக வரி வருவாய் வந்து அதிகமாகும் சொல்றாங்க இல்லையா? வரி விகிதம் அதிகமாகும் போது வரி வருவாய்ங்கிறது எனக்கு என்ன ஆகுது? ஜாஸ்தி ஆகுது. அதுதான் டாக்ஸ் எலாஸ்டிசிட்டிங்கிற வரி நெகிழ்ச்சி அப்படிங்கிற கான்செப்ட். கீழே லாஃபர் கர்வ், லாஃபர் வரைபடத்துல அவர் என்ன, லாஃபர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உண்மைதான், வரி விகிதம் அதிகமாகும் போது வரி பணமும் உங்களுக்கு என்னதான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஜாஸ்தியா தான் வரும். ஆனா அது எவ்வளவு ஜாஸ்தி, எவ்வளவு, அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லிமிட் இருக்கு. நீங்க வரி விகிதத்தை எக்கச்சக்கமா உயர்த்திக்கிட்டே போறீங்க. ஓ 10% டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா நான் கட்டுறேன். அதை ஒரு இன்க்ரீஸ் பண்ணி 20% போடுறாங்கன்னா பரவாயில்ல, சரி போனா போகுதுன்னு கட்டுறேன். 30% போடுறாங்களா, சரி என் தலையெழுத்து நான் என்ன பண்றேன், கட்டுறேன். 50% போடுறாங்க, எப்ப நான் சம்பாதிக்கிறத மொத்தத்தையும் உன்ட்ட கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? கட்டுவாங்களா மக்கள்? கட்ட மாட்டாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. புரியுதா என்ன சொல்றாருன்னு? லாஃபர் வந்து அவரோட வரைபடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். டாக்ஸ் எலாஸ்டிசிட்டில வரி நெகிழ்ச்சியில நீங்க பேசுறது கரெக்ட் தான். இந்த டாக்ஸ் ரேட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவென்யூங்கிறது ஜாஸ்தியா போகணும் தான். அதுதான் வரி நெகிழ்ச்சிங்கிற கான்செப்ட். அதுதான் உண்மையும் கூட. ஆனா அது ரியாலிட்டியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் மக்கள் உங்களை பொறுத்துப்பாங்க. அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. நீங்க பாட்டுக்கு அந்த டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அவங்க பாட்டு கட்டிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு 10% போட்டீங்களா கட்டுறாங்க, 20% போடுறீங்களா கட்டுறாங்க, 30% தலையெழுத்தேன்னு கட்டுறாங்க, 50% 60% சொல்லி அந்த டாக்ஸ் ரேட்டை நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன் அப்படின்னா கட்ட மாட்டாங்க. அதான் அந்த கிராஃப் சொல்லுது. ஓரளவுக்கு வரும்போது கட்டுவாங்க. இந்த டி ஸ்டார்ங்கிற இந்த பொசிஷன் வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். அதான் அந்த கவ். புரியுதா? லாஃபர் கர்வ் என்ன சொல்லுதுன்னு புரியுதா? டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் ஆகும்போது டாக்ஸ் ரெவென்யூ ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது ஜெனரல் கான்செப்ட் தான். ஆனா அது மக்கள் ஓரளவுக்கு தான் பொறுத்துப்பாங்க. அந்த ரேட்டை நீங்க ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து கட்டவே மாட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வரி ஏய்ப்புன்னு சொல்லுவாங்க. பின்னாடி கான்செப்ட்ல பாப்பீங்க வரி ஏய்ப்புன்னா என்னன்னு பாப்பீங்க. அதான் ஒரு அளவுக்குன்னா கட்டுவாங்க, மிச்சது ரொம்ப நீ கட்டு கட்டு இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன், நீ கட்டி கட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. நீ போப்பா நான் ஏப்பா உனக்கு கட்டணும், நான் கருப்பு போனா கூட என்ன பண்ணுவாங்க, மாத்திடுவாங்க. அதுதான் வந்து லாஃபர் கர்வ்ல லாஃபர் வரைபடத்தை அவர் சொல்றாரு. ஏதாவது டவுட்? வரி மேல போடக்கூடிய வரி, நீங்க ஒரு வரி கட்டுறீங்க கவர்மெண்ட், அது மேல போடக்கூடிய வரி தான் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு சென்ட்ரல் ரெண்டுத்துக்கு என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் கவர்மெண்ட் வந்து போடும். ரோடு போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு செஸ் போடும். அதே மாதிரி படிப்புக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் அப்படின்னா எஜுகேஷன் செஸ் அப்படின்னு போடுவாங்க, ரோடு செஸ் அப்படின்னு போடுவாங்க. அப்படி போட்டு அந்த வரி மேல வரி போட்டு அந்த பணத்தை கலெக்ட் பண்றாங்களே இந்த பேரை சொல்லி ரோடுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு செஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை எதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக போட்டாங்களோ அந்த காரணத்துக்காக மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. புரியுதா? எஜுகேஷனுக்குன்னு சொல்லி ஒரு செஸ் போடுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அதுல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த டாக்ஸ் எதுல தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன்ங்கிற ப்ராசஸ்க்கு தான் பயன்படுத்துவாங்க. என்விரான்மெண்ட்டை நான் சுத்தப்படுத்துறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு செஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அது எதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, என்விரான்மெண்ட் கிளீனிங்க்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. சர்சார்ஜ் அப்படிங்கிறதும் இதே மாதிரி டாக்ஸ் மேல போடக்கூடிய இன்னொரு டாக்ஸ் தான். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா செஸ் மாதிரி என்ன காரணத்துக்காக போடுறாங்களோ அந்த காரணத்துக்காக தான் இந்த பணத்தை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது.
போட்டு பணத்தை எடுக்கிறாங்களா, அது எதுக்கு வேணாலும் பயன்படுத்துவாங்க. புரியுதா? சர்சார்ஜ்னா என்னன்னு டவுட்? செஸ்னா சர்சார்ஜ்னா என்னன்ற பேசிக் டிஃபரன்ஸ் புரியுது. ரெண்டுமே ஒண்ணுதான். நான் கட்டக்கூடிய வரி மேல எக்ஸ்ட்ராவா வரி போட்டு என்ன கட்ட வைக்கிறாங்க கவர்மெண்ட். அதான் செஸ் சர்சார்ஜ் ரெண்டுமே அதான். நான் கட்டக்கூடிய வரி நான் வரி கட்டுறேன் கவர்மெண்ட்டுக்கு மேல நான் கட்டக்கூடிய வரி மேல இன்னும் வரி போட்டு கவர்மெண்ட் வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ராவா பணத்தை வாங்குறாங்க. அதான் செஸ் சர்சார்ஜ். ஆனா செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் என்ன ரீசனுக்காக உங்க மேல அந்த வரி மேல வரி போடுறாங்களோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அந்த பணத்தை பயன்படுத்த முடியும். சர்சார்ஜ்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை எதுக்காக வேணாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரலி இந்த இதுல சர்சார்ஜ்னு சொல்லி போட்டு பணம் வந்து கலெக்ட் பண்றாங்கல்ல, செஸ் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டு பணம் கலெக்ட் பண்றாங்கல்ல. பொதுவா டாக்ஸ் அப்படின்னா எங்க போகும்னு பார்த்தோம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல தான் வந்து நம்ம கட்டக்கூடிய பணம்லாம் வந்து கவர்மெண்டோட 3 அக்கௌண்ட்ல இருக்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அந்த வைப்பு நிதி அப்படிங்கிற அந்த இடத்துல தான் போய் நம்ம கட்டக்கூடிய மொத்த வரி என்ன பண்ணும் அப்படின்னா போய் சேரும்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த செஸ்ஸுக்கு கட்டக்கூடிய பணம் மட்டும் அதுல போய் சேராது. என்ன ப்ராசஸ்க்காக போடுறாங்களோ இப்போ எஜுகேஷனுக்கு அப்படின்னு சொல்லி செஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த பணம் எஜுகேஷனுக்கு தான் போய் பயன்படுத்துவாங்க. அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்குள்ள எதை வச்சாலும் பினான்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணணும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணும். புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணா பிரிச்சு கொடுக்கணும். அப்படி அந்த கன்சாலிடேட் ஃபண்டுக்குள்ள என்ன பணம் போனாலும் அதை வந்து பிரிச்சு கொடுக்குற வேலை பினான்ஸ் கமிஷனோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செஸ்ஸுக்குன்னு சொல்லி போட்டாங்க. நான் வந்து இப்போ ஒரு ரோடு போடுறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் வாஜ்பாய் இருக்காருல்ல, அவரோட பீரியட்ல வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் ரோடு வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. நார்வழிச்சாலைன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. எதெல்லாம் கனெக்ட் பண்றதுன்னா டெல்லி, கல்கட்டா, சென்னை, இன்னொன்று வந்து மும்பை, பாம்பே, இது 4ஐயும் கனெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த குவாட்ரிலேட்டர் ரோடுன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. அதை போடுறதுக்கு வந்து நார்வழிச்சாலையா அது வந்து போட்டிருப்பாங்க. அது போடுறதுக்கு அவருக்கு வந்து என்ன தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னா பணம் தேவைப்பட்டிருக்கும். அந்த பணத்துக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா ரோடு செஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு ஒரு போடுவார். ரோடு செஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா போடுவார். 1999 ரோடு செஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவார். எது மேல போட்டுப்பாரு அப்படின்னா பெட்ரோல் வாங்குறாங்கல்ல அதுல எக்ஸ்ட்ராவா ₹1. புரியுதா? நம்ம பெட்ரோல் போடுறோம்ல, வண்டிக்கு போடுறோம்ல பெட்ரோல், அந்த பெட்ரோல்ல ₹1 எக்ஸ்ட்ரா. நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது ₹1 வாங்கும்போது என்ன இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பெட்ரோல் போடுறாங்க. இப்ப அதுல இருந்து அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை பெட்ரோல் போடுறாங்க, இல்ல ஒரு தடவை போடுறாங்க அப்படின்னாலே வச்சுக்கோங்க எவ்வளவு பணங்கிறது வந்து கலெக்ட் ஆகும். ₹1 தான். நீங்க போடக்கூடிய பெட்ரோல் என்ன பண்றாரு அப்படின்னா ₹1 இந்த செஸ் அப்படின்னு சொல்லி ரோடு செஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா ₹1 எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அந்த பணத்தை வச்சுதான் என்ன அந்த பணத்தை எதுல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த 4 வழி ரோடு போட்டாங்கல்ல, அந்த எல்லாத்தையும் அந்த 4 பகுதி முக்கியமான ரீஜன்ஸை கனெக்ட் பண்றதுக்காக வாஜ்பாய் போட்ட அந்த ரோட்ல என்ன பண்ணிப்பாரு அப்படின்னா அந்த செஸ்ஸோட அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த அமௌண்ட்டை எதுல தூக்கி போட்டிருக்க மாட்டாரு அப்படின்னா இந்திய அரசாங்கத்துடைய வைப்பு நிதி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அந்த செஸ்ஸோட பணத்தை வந்து போட்டிருக்க மாட்டாரு. அதை தனியா அப்படியே வச்சிருந்தேன். ரோடுக்குன்னு சொல்லி அந்த செஸ்ஸை போட்டேன், அதை வந்து நான் என்ன பண்றேன் அதுக்கான இதுல மட்டும் தான் என்ன பண்ணுவேன் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த சர்சார்ஜ்னு சொல்லி போடுறாங்க இல்லையா, இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்கல்ல, வருமான வரி கட்டுறாங்கல்ல, நிறைய சம்பாதிக்கிறவங்க எல்லாம் கட்டுறாங்க இல்லையா வருமான வரி. அந்த வருமான வரியில தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சர்சார்ஜ்ங்கிறத போடுவாங்க. அதாவது இந்த உபரி வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்சார்ஜ் வந்து பொதுவா பெரும்பாலும் எதுல போடுவாங்க, இந்த இதை வந்து செஸ்ங்கிறத வந்து எதுல வேணாலும் போடுவாங்க, எதுக்கு வேணாலும் போடுவாங்க, எதுல வேணாலும் போடுவாங்க. செஸ் அப்படிங்கறது மோஸ்ட்லி சர்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சம் எதுல தான் போடுவாங்க அப்படின்னா வருமான வரி. அதிகமா வருமானம் ஈட்டுறவங்களுக்காக சொல்லி வரி போடுறாங்கல்ல, அதுலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்சார்ஜ் அப்படிங்கறத வந்து போடுவாங்க. அந்த வரியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ செஸ்ஸுக்குன்னு சொல்லி பணத்தை கலெக்ட் பண்ணாங்கன்னா அதை கொண்டு போய் கன்சாலிடேட் ஃபண்ட்ல வைக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம்ல. ஆனா சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் டைரக்டா கன்சாலிடேட் ஃபண்ட்ல போட்டுருவாங்க. சர்சார்ஜில் கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே வந்து பினான்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணா பிரிச்சு கொடுத்துரும். ஏன்னா அந்த சர்சார்ஜில் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இதுல கொண்டு வைக்கிறாங்க, வைப்பு நிதியில கொண்டு போய் வைக்கிறாங்க. சோ அதனால என்ன பண்ணுவாங்க பிரிச்சுவாங்க. அதனால ஜென்ரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண வேண்டாம் பிரிச்சு கொடுக்க வேண்டாம். சர்சார்ஜ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணி அந்த டாக்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணாலும் எதுல கொண்டு போய் வைக்கணும், கன்சாலிடேட் ஃபண்ட்ல கொண்டு போய் வைக்கணும். அங்க வச்சாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்க மாதிரியான ஒரு சூழல் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செஸ்ன்னு சொல்லி போட்டுதான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் வந்து எடுத்துட்டு போவாங்க. சோ இதுல ஏதாவது டவுட்? செஸ் சர்சார்ஜ் கிளியரா இருக்குல்ல? இது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். இந்த சர்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து வெல்த் டாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. டைரக்ட் டாக்ஸ்க்குள்ள இன்னைக்கு கிளாஸ்லேயே பார்ப்பீங்க. அந்த டைரக்ட் டாக்ஸ்க்குள்ள வெல்த் டாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும், செல்வ வரி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஒரு வரி வரும். அந்த வரி வந்து இன்னைக்கு தேதியில இல்லை. அதுக்கு பதிலாக தான் அந்த சர்சார்ஜ் அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் வந்து
நடைமுறை கொண்டு வந்து இன்னைக்கு அதுக்கு பதிலா சர்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து போடுறாங்க. சர்சார்ஜ்ல கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்குள்ள போகும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லி 2 பேருக்குமே வந்து அரசாங்கம் வந்து பிரிச்சு கொடுக்கும் அந்த சர்சார்ஜ் அமௌண்ட்டை. அதுல கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கையில போச்சு அப்படின்னா என்ன ப்ராசஸ்க்காக வேணாலும் எந்த செயல்முறைக்கு வேணாலும் அந்த சர்சார்ஜ்ல போடக்கூடிய அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணதை பயன்படுத்திக்கலாம். ஆனா செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கலெக்ட் பண்றாங்களோ அதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அந்த பணம் கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்குள்ள போகாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துவாங்க. புரியுதா? அதுக்கு எக்ஸாம்பிள் வாஜ்பாயோட அந்த 4 வழி சாலை இருக்குல்ல 1999 ஒரு போட்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெட்ரோல் மேல ₹1 எக்ஸ்ட்ரான்னு போட்டிருப்பாரு. இந்த சர்சார்ஜ் அப்படிங்கிறது ஜென்ரலா இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்கல்ல அவங்களோட இதுல தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்சார்ஜ் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்றதுக்கு போடுவாங்க. இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் கிளியரா இருக்கா? ஓகே. அடுத்து டாக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், வரி செலவுகள். அது என்ன வரி செலவுகள்? வரினா கவர்மெண்ட்டுக்கு வந்து அது வருமானம் தானே, அது என்ன வரி செலவு? ஏதாவது ஐடியா? வரி செலவுனா என்ன? வரி அப்படின்னாலே கவர்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது வருவாய் தான். நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்? வரி செலவுகள்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா என்ன? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கலாம்? வரினாலே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தானே, அதையே நான் செலவுன்னு எழுதியிருக்கேங்க. வரி செலவுகள்னா வரி வாங்குறதுக்கு இல்ல அது இல்ல. இப்போ அகைன் இப்போ சேலரி வந்து இல்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 4 lakh. இப்போ நம்ம வாங்கக்கூடிய சேலரி வந்து என்னன்னா 4 lakh, 4 லட்சம் ரூபாய். என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கேன். 4 லட்சம் கொடுக்குறாங்களா தெரியல, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கேன். 4 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து என்ன பண்றாங்க சம்பளம்னு சொல்லி போடுறாங்க. இப்போ இந்த சம்பளம் போட்டோடனே ஜென்ரலாவே பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சம்பளம் போட்டோடனே சில இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல இருந்து எல்ஐசில எல்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கங்க பணம் பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணுவாங்க மிச்சத்தை சேலரி வந்து உங்க கையில கொடுப்பாங்க. 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குற சம்பளம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த பே ஸ்லிப்ல இருக்கும் 60,000 சொல்லி உங்க கையில வந்து நிக்கிறது என்னமோ 40,000 50,000 என்ன பண்ணுவோம் கையில வந்து நிக்கும். அதே மாதிரி இப்ப என்னோட சேலரி வந்து 4 லட்சம் ரூபான்னு சொல்லி இருக்கு. இப்ப இந்த 4 லட்சம் ரூபாய் சேலரி என்ன பண்றேன் கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்றேன் நான் வாங்குறேன். கவர்மெண்ட் கிட்ட இப்போ எனக்கு கல்யாணமாயி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா படிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க என்ன பண்றாங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய ஃபீஸ் வந்து வாங்கக்கூடிய ஒரு ஸ்கூலா இருக்கு. இப்ப அவங்களோட இயர்லி வருஷத்துக்கு வருஷம் வந்து நான் ஒரு 2 லட்சம் கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து படிப்புக்காகவே நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த 4 லட்சத்துல வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லிடுவேன். அது ரிடம்ஷன்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸம்ஷன் ரிடக்ஷன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபா நான் வேலை பார்த்துருக்கேன்னா கவர்மெண்ட் சொல்லுவேன் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய இது ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய இது இருந்து இருக்கு. இந்த அளவுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டிட்டு இருக்கேன். அண்ட் அகைன் நான் இருக்கக்கூடிய வீடு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டுக்கு இருக்க மாதிரியான ஒரு வீடு. 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு யாரும் ரெண்ட்ல இருக்க மாட்டாங்க. ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 4 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நான் வந்து என்ன பண்றேன் ரெண்டுக்கு வந்து இருக்கேன். மாசம் மாசம் வந்து இவ்வளவு அமௌண்ட்னு வந்து நான் பே பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ஒரு நான் வந்து ஒரு விவசாயம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு விவசாயங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என் ஃபீல்டுல வந்து எக்கச்சக்கமான லாஸ் ஆயிடுச்சு. மழை பெஞ்சதால வெள்ளாம வந்து ஒழுங்கா செய்ய முடியல. அதனால எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் நிறைய ரீசன்ஸ் சொல்லி என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 4 லட்சம் ரூபாய் இருக்குல்ல இதுல இருந்து என்ன பண்றேன் இந்த பணத்துல இருந்து வந்து அதை கட் பண்ணிக்க சொல்றேன் கவர்மெண்ட் கிட்ட. கட் பண்ணிக்க சொல்லிட்டு ஃபைனலா என்னோட அமௌண்ட் வந்து நான் என்னன்னு சொல்லி காட்டுறேன். என்னோட சேலரி வந்து என்னன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து குறைச்சிட்டேன். என்னோட எல்லா விதமான எக்ஸம்ஷன்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என் சம்பளத்துல இருந்தே பாத்துக்குது. என்னோட அதாவது பசங்களுடைய படிப்புல ஆரம்பிச்சு என்னுடைய இழப்புல ஆரம்பிச்சு அதாவது அந்த ஃபீல்டுல வந்து எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துல ஆரம்பிச்சு நான் வீடுக்கு கொடுக்குற வாடகையில இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய என்னோட தேவைகள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கான மொத்த பணத்தையும் கவர்மெண்ட் வந்து என் சேலரில இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறைச்சிக்கிட்டு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் என் சேலரி அப்படிங்கிற கணக்குல வந்து நிக்குது. இப்ப என்னோட அந்த 1 லட்சம் ரூபாய் சேலரிக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ் கட்டணும். இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து கட்டுவாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. 2.5 லட்சத்துக்கு மேல போனாதான் டாக்ஸ். பட் அகைன் சும்மா அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிறது. 1 லட்சம் ரூபாய் வந்து இப்ப என்னோட சேலரின்னு சொல்லி என்ன பண்றேன் அப்படின்னா கணக்கு காட்டுறேன். இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து சேலரி எல்லாம் வாங்கும் போது டாக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10%. 1 லட்சம் ரூபாயில 10%ங்கிறது எவ்வளவு 10,000 ரூபாய். இப்ப நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10,000 ரூபாய் டாக்ஸ் வந்து கட்டணும். ஏன்னா கையில வந்து என்ன இருக்கு எனக்கு சேலரி 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கறதால நான் 10,000 ரூபாய்ங்கிற டாக்ஸ் வந்து கட்டணும். ஆனா கவர்மெண்ட் என்னோட எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிருந்துச்சுன்னா நீங்க கேட்கக்கூடியதெல்லாம் எங்களால செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னிச்சுன்னா என்னோட சேலரிங்கிறது என்ன கணக்குல இருக்கும் 4 லட்சம்ங்கிற கணக்குல இருக்கும். அப்ப 4 லட்சத்துல 10%ங்கிறது எவ்வளவு 40,000 ரூபாய்.
ஸோ கவர்மெண்ட் என்னோட அந்த எக்ஸம்ஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா நான் எவ்வளவு கட்டியிருந்திருக்கணும்? 40,000 ரூபாய் வரி கட்டியிருந்திருக்கணும். ஆனா அந்த எக்ஸம்ஷன்ஸை கவர்மெண்ட் எனக்கு கொடுத்ததால நான் எவ்வளவு வரி கட்டினா போதும்? 10,000 ரூபாய் கட்டினா போதும். புரியுதா? கவர்மெண்ட்டுக்கு இது லாஸா ப்ராஃபிட்? அது லாஸ் தானே. அதுதான் வரி செலவுகள். புரியுதா? புரியல? அப்படி சொல்லக்கூடாது. கவர்மெண்டே தான் அதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க தங்குறதுலேருந்து அவங்க போயிட்டு வர செலவுலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான செலவு தான். அந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் போக மிச்சம் வந்து வரும்போது என்னட்ட இவ்வளவுதான் செலவு அப்படின்னு சொல்லி நான் காட்டி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னுடைய டாக்ஸோட அமௌண்ட் வந்து நான் குறைச்சிக்கிறேன். இப்போ இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னிச்சு அப்படின்னா நான் 4 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 40,000 ரூபாய் வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்? டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு புரியுது இல்ல? கான்செப்ட் டவுட் இல்ல? சோ இதுதான் டாக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், வரி செலவுகள். ஜெனரலா சொல்லுவாங்க அப்படின்னா வருவாய் இழப்பு அப்படின்னு சொல்லலாம். செலவு பண்றது இல்ல கவர்மெண்ட், நம்மள்ட்ட இருந்து வந்து அதுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்ல ஒரு கம்மியாகுது. கவர்மெண்ட்டுக்கு அது லாஸ் தானே, அதான் வருவாய் இழப்பு, டாக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். கிளியர்ல கான்செப்ட்? ஓகே. அடுத்து இது ரொம்ப ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு, பிகோவியன் டாக்ஸ். பிகோவியன் டாக்ஸ் இதை வந்து யார் பண்ணிருப்பாங்க? இவர் யாருன்னு தெரியுமா? பிகோவியன்னா யாருன்னு தெரியுமா? அவர் பேர்ல தான் டாக்ஸ் வச்சிருக்காங்க. பிரிட்டனை சேர்ந்த ஒரு பொருளியல் நிபுணர். இவர் ஒரு பிரிட்டன் எக்கனாமிஸ்ட் தான் இந்த பிகோவியன் அப்படிங்கிறவர். அவர் பேர்ல தான் இந்த டாக்ஸ் வந்து இருக்கு. இந்த டாக்ஸ் என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது, கடையில விற்கிறாங்க இல்லையா, புகையில பாக்கெட் வைக்கிறாங்க, எழுதியிருப்பாங்க ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி இந்த மூவிஸ்ல டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி அந்த புகையில பாக்கெட்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்து எழுதியிருப்பாங்க உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க? விற்கிறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் போடக்கூடிய டாக்ஸ் தான் பிகோவியன் டாக்ஸ். புரியுதா? உடம்புக்கு தீங்காகக்கூடிய பொருள். இப்ப கோல் கன்சம்ஷன் அப்படின்னா நிலக்கரி அதிகமா பயன்படுத்துறோம். நிலக்கரி வந்து என்ன பண்றோம்? பயன்படுத்துறாங்க. நிலக்கரினா பெரிய பெரிய லெவல்லாம் இது பண்ணாதீங்க. ஜென்ரலா கறின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளாம் கிராமத்துல இருக்கோம், அடுப்பு கட்டையெல்லாம் வச்சு எரிச்சு கறிங்கிறத வந்து என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். அதெல்லாம் குறைக்கிறதுக்காக எல்பிஜின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இப்ப கேஸ் வந்து எல்லாரும் பயன்படுத்தணும்லாம் சொல்றாங்க. சொல்லி அந்த திட்டம்லாம் கொண்டு வந்து உஜாலா அது கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கேஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது அல்லாம இந்த டவுன்ல எல்லாம் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து காசு கொடுத்தே வாங்குவாங்க. கறி எல்லாம் கோல் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்தே வாங்குவாங்க கறின்னு. அது வந்து வாங்கக்கூடிய கல்ச்சர் இருக்கு, நிறைய இதுல இருக்கு. இந்த கோயம்புத்தூர் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாணம் எல்லாம் கரைச்சி ஊத்துவாங்கல்ல வாசல்ல, அதே மாதிரி இந்த மஞ்சள் தெளிக்கிறது சாணம் தெளிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வந்து விற்பாங்க. பவுடரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க. இப்ப நம்ம பக்கம்லாம் வந்து பார்க்கும்போது அது வீட்டுல இருக்குன்னு சொல்லி அதை பயன்படுத்துறோம்ல, அது அந்த சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்க? விற்பாங்க. அது அப்படியே மஞ்சள் பூசின மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதா வந்து தெரியும். இப்ப அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் இருக்குல்ல, அதான் சொல்றேன். அந்த மாதிரி இந்த கோல் கன்சம்ஷன் என்ன அப்படின்னா இந்த நிலக்கரி கறி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? கடையிலே வந்து விற்பாங்க. இப்ப அந்த பொருள்லாம் இது பண்ணி பயன்படுத்தினாங்க அப்படின்னா புகை எக்கச்சக்கமா வருது இல்லையா? அந்த புகை வந்து எதுக்கு ஆபத்து? நேச்சருக்கு வந்து ஆபத்து, இயற்கைக்கு வந்து அதெல்லாம் என்ன ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒண்ணு. இந்த ஸ்மோக்கிங், அதாவது சிகரெட்டு, டொபாக்கோ, புகையில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில உங்களை ஆபத்துக்கு உள்ளாக்குற விஷயமா இருக்கும். இல்ல நீங்க ஊதி தள்ளுறதால சுத்தி இருக்கிறவங்களால என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஆபத்து இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோல் கன்சம்ஷன்லாம் வந்து இயற்கைக்கு வந்து பாதிப்பு கொடுக்குற மாதிரியான விஷயங்களா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நாட்டுல வந்து எக்கானமில சுழற்சியில இருக்கிறத கவர்மெண்டால தடுக்க முடியாது. ஆனா அதை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் அதோட பயன்பாட்டை அவங்க குறைச்சே ஆகணும் அப்படிங்கிறதா அது மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் போடுவாங்க. இந்த டாக்ஸுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செஸ்னே பேரு. செஸ் டாக்ஸ்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்ல, இப்ப முன்னாடி செஸ் சர்சார்ஜ்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது மேல போடக்கூடிய இந்த டாக்ஸ் வந்து என்ன, பிகோவியன் டாக்ஸ் வந்து இதுவும் ஒரு வகையான செஸ் டாக்ஸ் தான். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருந்து பாதிக்கப்பட்டு உள்ள போய் சில பேர் வந்து மாற்றுத்திறனாளி இல்ல மறுவாழ்வு மையத்துல எல்லாம் போய் ஜாயின் பண்றாங்கல்ல அவங்க. அதே மாதிரி கிளீன் எனர்ஜி ப்ராசஸ் இந்தியால வந்து இப்போ கங்கையை வந்து சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க இல்லையா? அது வந்து என்ன ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த கொரோனால நம்ம எல்லாம் கதவு மூடிட்டு உள்ள இருக்கும் போது கங்கை தன்னால் சுத்தமாயிடுச்சு. அவங்களும் வருஷம் வருஷம் வந்து நான் கங்கையை சுத்தம் பண்றேன்னு சொல்லி கிளீன் கங்கா மிஷன் சொல்லி நிறைய போடுறாங்க, சுத்தமே ஆகல. ஆனா கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் கதவு பூட்டிட்டு உள்ள இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு? கங்கை தன்னால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு. இந்த மாதிரி இயற்கை சுத்தப்படுத்தக்கூடிய ப்ராசஸ்ன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி தனியா பட்ஜெட்ல வந்து பணம் எல்லாம் ஒதுக்குவாங்கல்ல, அதுல வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த செஸ்ல போடக்கூடிய பிகோவியன் டாக்ஸ்ல இருந்து வாங்கக்கூடிய காசு வந்து அதுல போய் சேர்ந்துரும். புரியுதா? பிகோவியன் டாக்ஸ் எதுக்கு போடுறாங்க, அந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றது புரியுதா? இதால பாதிக்கப்பட்டவங்களுக்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க. எதுக்கு விற்கணும்? இதால பாதிக்கப்பட்டவங்களுக்கே அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க. மிச்ச காசை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளீன் எனர்ஜி ப்ராசஸ், இயற்கையை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்ஸை போட்டுருவாங்க. இதுவும் ஒரு வகையான செஸ் தான், போகாது.
இதுவும் ஒரு வகையான செஸ் தான். எனி டவுட் பிகோவியன் டாக்ஸ்ல? இது வந்து ஒரு பிரிட்டன் எக்கனாமிஸ்ட் பிகோவியன் அப்படிங்கிறவர். அவர் பேர்ல தான் அந்த டாக்ஸ் இருக்கு. ஸோ இது இட்ஸ் அ பிகோவியன் டாக்ஸ். அடுத்து கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. இது நல்ல தெளிவா கவனிச்சுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னா குழப்பம் இருக்கவே கூடாது. இது ரெண்டையும் வந்து எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நிறையவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு டியூட்டியை வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. எப்படி செஸ் சர்சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய இந்த கான்செப்ட் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய கான்செப்ட் அது ரெண்டுமே என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். குழப்பிக்காம பார்க்கணும். இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், கரெக்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டோரி கரெக்டா இருந்துச்சுன்னா இதா இருக்கும். ரெண்டு ஸ்டோரி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா குழம்பிட சுத்தமா. ஸோ இதெல்லாம் பார்க்க வேணாம். ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்க்க வேணாம். இப்ப எடுத்துக்கோங்க, ரெண்டு நாடு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி. நான் அமெரிக்காவை என்ன பண்றேன், சூஸ் பண்றேன். எக்கானமில டாப்ல இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணிப்போம். ஸோ என்ன பண்றோம், அமெரிக்காவை எடுக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம நாடு இந்தியா இருக்கு. இப்போ அமெரிக்கன் எக்கானமில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து என்ன பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி என்ன பண்றாங்க. இப்போ அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்ட், எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க, அமெரிக்கால இருந்து நம்ம என்ன அதிகமா ஏற்றுமதி பண்றோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஏதாவது விவசாய ப்ராடக்ட் அங்கேருந்து இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேடின்னு எடுத்துக்கோங்க. பேடி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உடனே அதுதான் பண்றோமா அப்படின்லாம் போய் செக்லாம் பண்ண, கிராஸ் செக்லாம் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அமெரிக்கால இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேடி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எடுக்கிறேன். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல பேடி அரிசி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து அமெரிக்கால இருந்து என் நாடு இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா இறக்குமதி பண்ணிக்குது. இப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கு என்ன பண்ணுது, அரிசியை ஏற்றுமதி பண்ணி அனுப்புது. இப்போ இந்த அரிசியை வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு முன்னாடி அது ஃபீல்டில் வந்து விளைய வைக்கணும். அதுக்கு வந்து நிறைய ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் அது அறுவடை காலம் வந்ததுக்கு அப்புறம் அறுவடை பண்ணி முடிச்சு அதை வந்து நெல்ல அரிசியா மாத்திர ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே முடிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து ஏற்றுமதி பண்ணி அனுப்பும் இல்லையா. இப்போ அதுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ் வாங்குறது, உரம் வாங்குறது ஆகட்டும், இல்ல அதை வந்து அறுவடை பண்ணக்கூடிய அந்த மிஷின்ஸை வந்து கொடுக்கறதாகட்டும், இது எல்லாத்தையும் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மானியத்துல செஞ்சு கொடுக்கும். யாருக்கு, அந்த உற்பத்தியை வந்து செய்யக்கூடியவங்களுக்கு. அமெரிக்கால அந்த உற்பத்தியில ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த பணத்தை மானியமா என்ன பண்ணும்னா கொடுத்துரும். விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணும், மானியமா அந்த பணத்தை வந்து கொடுத்துரும். இப்ப அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தை பயன்படுத்தி குறைஞ்ச விலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து அந்த அரிசியை வந்து அமெரிக்கால உற்பத்தி பண்ணிடுவாங்க. சோ இப்ப கவர்மெண்ட், அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லும், நீ உற்பத்தி பண்றதுக்கு தேவையான பாதி பணத்தை என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டேன். 100 ரூபா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், 50 ரூபா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அமெரிக்கன் கவர்மெண்ட் அமெரிக்கால இருக்கக்கூடிய விவசாயிகள்ட்ட அதை சொல்லும். நீ அரிசியை விளைவிக்கிறதுக்கு உனக்கு 100 ரூபா தேவைப்பட்டுச்சுன்னா அதுல 50 ரூபா என்ன பண்ணிட்டேன், நானே உனக்கு கொடுத்துட்டேன். உன்னோட பாதி இதை வந்து மானியம்ங்கிற பேர்ல, சப்சிடிங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டேன், உனக்கு நானே கொடுத்துட்டேன். இப்போ உன்னோட ப்ராடக்ட்டை தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ண போறேன். இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட ப்ராடக்ட்டுக்கு விலை கம்மியா நீ என்ன பண்ணணும்னா போட்டு கொடுக்கணும். பிரைஸ் டேக்ல கம்மி பண்ணணும். புரியுதா? அப்படி யார் சொல்லுவா, அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க விவசாயிகள்கிட்ட சொல்லும், உனக்கு தேவையானது அந்த ப்ராடக்ட்டை நீ உற்பத்தி பண்றதுக்கு தேவையானதை மானியமா நானே உனக்கு எக்கச்சக்கமா கொடுத்துட்டேன். உனக்கு தேவை ப்ராஃபிட் தானே, எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைச்சிரும். நீ என்ன பண்ணு, கம்மியான விலைக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை ஏற்றுமதி பண்ணுன்னு சொல்லும். கம்மியான விலைக்கு ஏற்றுமதியும் பண்ணிடுவாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா அதே அரிசி நம்ம நாட்டுல இல்லாமலா இருக்கு. நம்ம நாட்டுல என்ன இருக்கு, அரிசிங்கிறது இருக்கு. நம்ம நாட்டிலயும் விவசாய நிலங்கிறது இருக்கு. விவசாய நிலத்துல நம்மளும் வந்து சாகுபடி பாக்குறோம். பார்க்கும்போது நம்ம கிட்ட என்ன இருக்கு, அரிசிங்கிறது வந்து இருக்கு. இப்போ இங்கேயும் விவசாயிகள் வந்து அரிசியை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து இங்கே இருக்காங்க. அறுவடை பண்ணக்கூடிய விவசாயிகள் நம்ம நாட்டிலயும் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சூழல்ல தான் இது குறைவான மானியத்தை அதிகமா கொடுத்து குறைவான விலைக்கு ஏற்றுமதி பண்ணப்பட்ட அரிசி இந்தியாவுக்கு வருது. இப்போ இந்த அரிசி இந்தியாவுக்கு வருது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து 1 kg அரிசியை வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய அரிசியோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னா 1 kg அப்படிங்கிறது 100 ரூபாங்கிற பிரைஸ்ல கொடுப்பாங்க. அப்போ மக்கள் யாரோட வாங்குவாங்க, அமெரிக்கால இருந்து ஏற்றுமதி பண்ணப்பட்ட அரிசியை தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டு மக்கள் வாங்குவாங்க. இதுல யார் பாதிக்கப்படுறா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா. அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும், இந்த கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் வரியை போடும். எது மேல போடும், 1 kg அரிசி வந்து 100 ரூபான்னு சொல்லி போடுறாங்க இல்லையா, இந்த 100 ரூபாங்கிற அரிசியோட விலைய 200 ரூபாய்க்கு கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் வரி போட முடியுமோ அத்தனை வரியும் போடும் கவர்மெண்ட். புரியுதா? காரணம் நம்ம நாட்டுல இருக்க விவசாயிகள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கணும். இந்தியன் கவர்மெண்டோட வேலை அது.
அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மேல நம்ம கவர்மெண்ட் வந்து டியூட்டி போடும். அந்த வரிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எதிர்வரி, கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. கதை புரியுதா? இது ரொம்ப இதெல்லாம் எழுதி வச்சிங்க அப்படின்னா குழம்பிடும். ஸ்டோரியை மட்டும் என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுங்க. 2 கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் மானியமா கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை கடைசியா உற்பத்தி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குறைவான விலையில ஏற்றுமதி பண்ணி என்ன பண்ணுங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு வரும்போது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது நம்ம நாட்டுடைய விலைக்கு தகுந்த மாதிரி என்னாகும் வரியை போட்டு 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 நம்ம நாட்டு விவசாயிகளை வந்து பாதுகாக்க கூடியதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணும். அந்த டியூட்டி தான் என்ன அப்படின்னா புரியல. கம்மியா கொடுக்கறது பாசிபிலிட்டியான்னு கொடுக்கறது பாசிபிலிட்டி தான். நம்பர் 1 கண்ட்ரிப்பா அமெரிக்கா எக்கானமில. அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. எதுக்கு கொடுக்கணும்? நல்ல கேள்வி. எதுக்கு கொடுக்கணும்? அப்படி எல்லாம் செலவு பண்ணி இது பண்ணி அதிகமா வைக்காம ஏன் கொடுக்கணும்? நம்ம மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு. புரியுதா? இப்போ சைனா ப்ராடக்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லார்கிட்டையும், அதாவது ஒரு மனுஷன் இந்தியாவுல சைனா ப்ராடக்ட் இல்லாம இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில சைனா ப்ராடக்ட் என்ன பண்றோம்? பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். சைனா என்ன பண்ணிடுச்சு? இந்தியா மார்க்கெட் என்ன பண்ணிட்டு பிடிச்சிருச்சு. ஒரு தடவை அதை பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ சிம் இருக்குல்ல, அது வந்தப்ப என்னெல்லாம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு டேட்டா பேக் எல்லாம் பாக்குறீங்கல்ல, டேட்டா வந்து டெய்லி ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி டேட்டா பேக் பாக்குறீங்க, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. வந்த புதுசுல என்ன சொன்னாங்க? ஜியோல ஃப்ரீ டேட்டான்னாங்க. எல்லாரும் என்ன பண்ணோம்? ஜியோ சிம்முக்கு அடிக்ட் ஆயிட்டோம். இப்ப ஜியோ சிம் இல்லாம நம்மளால இருக்க முடியாதுங்கிற ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம். இப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க? விலையை உயர்த்திட்டு போறாங்க. அதுதான் கான்செப்ட். புரியுதா? ஜியோ சிப்ல ஜிபி இல்லாம இருக்க முடியாது. இப்போ அமெரிக்கா வந்து அதை என்ன நினைக்குது அப்படின்னா நான் கம்மியான விலைக்கு என் ப்ராடக்ட்டை கொடுத்து உங்க மக்களை நான் பழக்கிட்டேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட்டுக்கு மக்கள் பழகிடுவாங்க, உன்னாட்டு மக்கள். அப்போ உங்க நாட்டோட மக்களுடைய அந்த சந்தை என்ன பண்றேன் அப்படின்னா நான் என் வசப்படுத்துறேன். படுத்திட்டேன் அப்படின்னா பின்னால நான் எவ்வளவு வேணாலும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவேன். புரியல. இந்தியால இருந்து கிடைக்கும். கிளியர்ல? கவுண்டர் வெயிலிங் டியூட்டினா என்னன்னு ஓகே. அடுத்து பார்க்க போறது இது ரிலேட்டடாவே இருக்கும். கொஞ்சம் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் தெளிவா பார்த்துக்கோங்க. இது எதிர்வரி. அடுத்து பார்க்கிறது ஆன்டி டம்பிங் டியூட்டி, திணிப்பு எதிர்ப்பு வரி. புரியுதா? ஆன்டி டம்பிங் டியூட்டி, திணிப்பு எதிர்ப்பு வரி. இதுல 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு விலை திணிப்பு, இன்னொன்னு என்ன அப்படின்னா செலவு திணிப்பு. ஒன்னு விலை திணிப்பு, இன்னொன்னு என்ன அப்படின்னா செலவு திணிப்பு. இதுல என்னன்னா இப்போ வந்து இப்போ 2 கண்ட்ரி வச்சுதான் பேச போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியால வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இந்தியால 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. 1 கிலோ பாஸ்மதி ரைஸோட விலை 200 ரூபான்னு இருக்கு. இந்தியா, இது அமெரிக்கா. இந்தியால ஒரு ஃபார்மர் அவரு விவசாயத்துல அவருடைய நிலத்துல சாகுபடி பண்ண பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ அரிசியோட விலை என்ன சொல்றாரு அப்படின்னா 200 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில இந்தியால என்ன பண்றாரு? விக்கிறாரு. ஓகே, இந்தியால 1 கிலோ பாஸ்மதி ரைஸோட விலை 200 ரூபான்னு விக்கிறார். இதே ப்ராடக்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு. பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா 1 கிலோ அரிசியோட விலை 150 ரூபாய் அப்படின்னு சொல்லி கம்மியான விலையில விற்பார். புரியுதா? நம்ம நாட்டுல அந்த ப்ராடக்ட் விற்கும் போது 1 கிலோ 200 ரூபாய். அதே ப்ராடக்ட் அமெரிக்கால விற்கும் போது இன் ருபீஸ், ஒன்னே டாலர், அவங்க டாலர்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்க இப்படி எழுதிருக்கீங்க, நான் டாலர் ருபீஸ்ல எழுதுறேன் கணக்குல வச்சுக்கோங்க. இங்க 1 கிலோ வந்து அதே ஃபார்மர் தான் 1 கிலோ அரிசியை இங்க 200 ரூபாய்க்கு விற்கிறவரு அவரோட ப்ராடக்ட்டை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் போது 1 கிலோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 150 ரூபாய்க்குன்னு சொல்லி விற்கிறார். கம்மி பண்ணி விற்கிறார். அதே ப்ராடக்ட் விலை என்ன பண்றாரு? கம்மி பண்ணி விற்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட், பிரைஸ் டம்பிங். புரியுதா? விலை திணிப்பு அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் டம்பிங். இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ரெண்டாவது கான்செப்ட் பாருங்க, காஸ்ட் டம்பிங், செலவு திணிப்பு. செலவு திணிப்பு. இந்த 1 கிலோ அரிசியை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து நிறைய செலவு பண்ணிருப்பேன் இல்லையா? உரம் செலவு பண்ணி உரம் வாங்கி போட்டிருக்கணும், அப்புறம் அந்த மடை அடைக்கிறது அப்படின்னு சொல்லி தண்ணி பாய்ச்சிருக்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலவு அந்த ஃபீல்டுல என்ன பண்ணிருப்பேன் நான் பயன்படுத்திருக்கணும், செஞ்சிருக்கணும். அதெல்லாம் செஞ்சுதான் என்னால என்ன பண்ண முடியும்? ஃபைனல் ப்ராடக்ட் அரிசி வந்து என்னால உற்பத்தி பண்ணி கொண்டு வந்திருக்க முடியும். அதையெல்லாம் செய்யறதுக்கான செலவை விட, அதாவது அதெல்லாம் செய்யறதுக்கான செலவு வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னா 1 கிலோ அரிசியை 1 கிலோன்னு இல்ல, ஜென்ரலா ஒரு 3 ஏக்கர் நிலத்துல வந்து அரிசி வந்து உருவாக்குறதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். ஒரு 3 ஏக்கர் நிலத்துல வந்து எனக்கு 1 ஏக்கர் நிலத்துல அரிசி உருவாக்குறதுக்கு, அரிசி வந்து சாகுபடி பண்றதுக்கு எனக்கு 1000 ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னா நான் அதுல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்டா இருக்க அந்த அரிசியை வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறேன். புரியுதா? அப்படின்னா என்ன? அந்த ஃபார்மருக்கே நட்டம் தான், விவசாயிக்கே என்னதான் அது நட்டம் தான். 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு கிடைச்ச ப்ராடக்டை வெறும் 500 ரூபாய்க்கு விற்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவருக்கே நட்டம் தான். அந்த கான்செப்ட் தான் இந்த ரெண்டாவது கான்செப்ட், இந்த காஸ்ட் டம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவு திணிப்பு. புரியுதா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல என்ன அப்படின்னா
என் நாட்டுல சொந்த நாட்டுல அதே பொருளோட விலை 200 ரூபாய் அப்படின்னு இருக்கும் போது வெளிநாட்டுல அதே பொருளை நான் ஏற்றுமதி பண்ணும்போது 150 ரூபாய்க்குன்னு சொல்லி கம்மியா விற்கிறேன். அதே மாதிரி என் நாட்டுல இருக்கும் போது என் நாட்டுல நான் உற்பத்தி பண்ண அந்த பொருளுக்கு ஆன செலவை விட ரொம்ப கம்மியான விலையில கம்மியான விலையில என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த நாட்டுக்கு அந்த பொருளை விற்கிறேன். ரெண்டுமே என் நாட்டோட ஃபார்மர்ஸ் தான். அந்த மாதிரி அவங்க செய்யறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த நாட்டோட மார்க்கெட்டை நம்ம பிடிக்கிறதுக்காக. புரியுதா? நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. ஏன்னா டாலருக்கு இந்தியன் கரன்சி விட என்ன ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்தி. ஒரு தடவை அந்த மார்க்கெட்டை பிடிச்சிட்டா போதும், அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அவங்களுக்கான ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம எக்கானமியை டிபெண்ட் பண்ணிடலாம அவங்க எக்கானமியை வந்து எக்கானமியோட சேர்த்து அவங்களும் அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து நல்ல முறையில ஃபிளரிஷ் ஆக்கி கொண்டு போக முடியும். அதனால அவங்க எக்கானமி அவங்க மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக என் நாடு என்ன பண்ணுது, என் நாட்டுல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது பொருளை உற்பத்தி பண்றதுக்கு அவங்க பண்ண செலவை விட கம்மியான விலையில அந்த பொருளை வித்து எனக்கு நட்டா ஆனாலும் பரவாயில்ல, 1 வருஷம் ஆகுமா 2 வருஷம் ஆகுமா, நான் எக்கானமி அந்த மார்க்கெட்டை பிடிச்சிட்டேன் அப்படின்னா பின்னாடி அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன அப்படின்னா அவங்க நம்ம நாட்டுல அந்த பொருளை அதிகமான விலையில வித்துட்டு அதே பொருளை வெளிநாட்டுல கம்மியான விலையில விற்கிறாங்க. இதான் 2 கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட்லயும் அந்த நாடு என்ன ஆகும், பாதிப்படை அமெரிக்கங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணும்னா அவங்க நாட்டுல இருக்க ஃபார்மர்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்காக அது நம்ம பொருள் மேல வரி போடும். அந்த வரி தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி. புரியுதா? கவுண்டர் வெயிலிங் அப்படிங்கிறது நம்ம நாட்டு அதாவது வெளிநாட்டு வந்து நம்ம மக்களை ஏமாத்திரக்கூடாதுங்கிறத நம்ம கவர்மெண்ட் போடுறது. நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த வரி வந்து என்ன பண்றாங்க, போடுறாங்க. இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கிற ப்ராசஸ்ல அந்த நாட்டுல இருக்கவங்க வந்து நம்மளால பாதிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட் மேல வரி போடுறாங்க. அதுல 2 டைப் இருக்கு. பிரைஸ் டம்பிங் ஒண்ணு, காஸ்ட் டம்பிங் ஒண்ணு, விலை திணிப்பு ஒண்ணு, செலவு திணிப்புங்கிறது இருக்கலாம். எந்த ப்ராடக்ட் வேணாலும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா இருக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எடுக்கிறேன். புரியல. ரைஸ் போடலாம் எப்படி வேணாலும் போடலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க மார்க்கெட்டை அவங்க மக்கள்கிட்டே வச்சிருக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து மாறி மாறி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது காஸ்ட் டம்பிங், இது ஆன்டி டம்பிங். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? 2 கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணு கிடையாது, வேற வேற ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஸ்டோரி ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஞாபகத்துல இருக்கும். இதை மறந்துட்டீங்கன்னா அது மறந்துடும். கிளியர்ல? ஓகே. அடுத்து ஆஃப் பட்ஜெட் லயபிலிட்டி. பட்ஜெட்டுக்கு வெளியே கடன்கள். அது என்ன பட்ஜெட்டுக்கு வெளியில கடன்? பட்ஜெட்டே கடன்ல தான் ஓடிட்டு இருக்கு. கடன் அடிப்படையா, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க பார்லிமெண்ட் கிளாஸ்லயும் சொல்லியிருக்க பாலிட்டில பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம போடக்கூடிய இந்திய பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து செலவு அடிப்படையா வச்சுதான் வந்து பட்ஜெட்டே போடுவாங்க. நான் இதெல்லாம் செலவு பண்ண போறேன், இங்க செலவு பண்ண போறேன், அங்க செலவு பண்ண போறேன், இப்படி செலவு பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் பட்ஜெட்டே. அந்த செலவை நான் வந்து பின்னாடி வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறதுக்காக பின்னாடி வந்து ரெவன்யூ வந்து நான் ஆட் பண்ணுவேன். செலவு அடிப்படையா வச்சுதான் இந்தியன் பட்ஜெட் அப்படிங்கறதே என்ன பண்ணுது, ஓடிட்டு இருக்கு. இதை பாருங்க, பட்ஜெட்டுக்கு வெளியில கடன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா OME ஆயில் பாண்ட், அந்த இதெல்லாம் OME இதுனா ஆயில் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பாண்ட். எக்ஸாம்பிள் இருக்கு. எக்ஸாம்பிளை பார்த்து இதோட ஏதாவது ரிலேட் பண்ண முடியுதா உங்களால? அந்த பாண்டுக்கு பேர் அது ஒபாக். இப்போ இந்த ஆஃப் லயபிலிட்டி பட்ஜெட் அப்படின்னா என்னன்னா, அதாவது பட்ஜெட்டுக்கு வெளியில கடன் அப்படின்னா என்னன்னா, ஒபாக் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, எண்ணெய் வளங்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு. இப்ப இந்த நாட்டுல ஏதோ ஒரு உள்நாட்டு போற ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அங்கேருந்து என்ன பண்றோம், க்ரூட் ஆயில நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா வந்து க்ரூட் ஆயில இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நாட்டுல பிரச்சனை வருது, ஏதோ ஒரு வகையில தட்டுப்பாடு வருதுங்கிறதால இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒபாக் கண்ட்ரிஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இந்தியால யார் இம்போர்ட் பண்ணிப்பா, இந்த ஆயில் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு பாரத், இந்தியன், இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து நடத்துறது கிடையாது. அதாவது நம்ம இந்தியாவோட பேரை வச்சு தனித்தனியா ஒரு கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த கம்பெனில என்ன பண்ணும், க்ரூட் ஆயில இந்த மாதிரி ஒபாக் கண்ட்ரீஸ்ல தான் வாங்கும். ஒபாக் கண்ட்ரீஸ் வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, விலையை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அதிக விலைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனில அதை வாங்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இப்ப அதிகமான விலைக்கு இந்த க்ரூட் ஆயில வாங்கினாங்க அப்படின்னா அதோட எஃபெக்டை யார் மேல காட்டுவாங்க, அந்த கோவம் யார் மேல வெளிப்படும், இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இவ்வளவு காசு கொடுத்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில வாங்குறாங்க, இந்த ஒபாக் கண்ட்ரி விலையை ஜாஸ்தி பண்ணதால. இப்போ அதை யார்கிட்ட வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட பெட்ரோல் விலை என்ன பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்க. இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா
ஆல்ரெடி இந்தியால இன்ஃபிளேஷன் மாதிரியான சுச்சுவேஷன் தான். எல்லாரும் விலை ஜாஸ்தி ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல பெட்ரோல் விலை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த OME அப்படிங்கிற மாதிரி ஆயில் பாண்ட் இருக்கு இல்லையா, அத இந்தியால இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனிஸ்க்கு வந்து விற்கும். ஆயில் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த OMEங்கிற ஆயில் பாண்ட் என்ன பண்ணும், விற்கும். புரியுதா? இந்த பாண்டோடைய நேச்சரே என்ன அப்படின்னா இன்னைய தேதியில அதுல வந்து நிறைய இருக்கும். நான் அந்த பேப்பர்ஸ்ல வந்து நிறைய இருக்கும். முக்கியமானது என்ன அப்படின்னா நீ இப்ப என்கிட்ட வந்து இந்த பாண்ட் பேப்பர் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து நீ வாங்குற அப்படின்னா இத்தனை வருஷம் கரெக்டா அந்த அக்ரிமெண்ட் டேட் முடியும் போது 2 வருஷத்துக்கான அக்ரிமெண்டா இல்ல 3 வருஷத்துக்கான அக்ரிமெண்டா அந்த அக்ரிமெண்ட் டேட் முடியும் போது நீ கொடுத்ததுல இருந்து இத்தனை % வந்து ஜாஸ்தியா வட்டி போட்டு என்ன பண்ணுவேன், உனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பாண்ட் பேப்பர் அப்படிங்கிற கான்செப்டே. அதுதான் இந்த கேபிட்டல் மார்க்கெட் பப்ளிக் ஃபைனான்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க டீடைலா அதெல்லாம் பாப்பீங்க. ஸோ பாண்ட் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் அதுதான். அந்த பேப்பரை இப்போ வாங்கி வச்சுக்க. இப்போ வேணா ஆயில் கம்பெனி வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பாண்டை ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குது, 1000 ரூபாய் அப்படிங்கிற மதிப்புல ஒரு பாண்ட் பேப்பரை வாங்குது அப்படின்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு அந்த அக்ரிமெண்ட் முடியும் போது அதுக்கான பணத்தை டபுள் மடங்கா கவர்மெண்ட் வந்து திரும்ப அந்த ஆயில் கம்பெனிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் பாண்டுடைய கான்செப்ட். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும், நீ தயவு செஞ்சு ஆயில் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடாத. க்ரூட் ஆயில் பிரைஸ் அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நீ பெட்ரோல் பிரைஸ் வந்து என்ன பண்ணிடாத, அதிகப்படுத்திடாத. மக்கள் ஏற்கனவே தட்டுப்பாட்டிலையும் பிரச்சனையிலேயே இருக்காங்க. நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டனா அது எனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையா போகும். அதனால என்ன பண்ண அப்படின்னா என்கிட்ட நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆயில் பாண்டை நீ வாங்கி வச்சுக்க. 2 வருஷமோ 3 வருஷமோ அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு எல்லாம் நஷ்டம் ஆகுதோ நான் என்ன பண்றேன், திருப்பி கொடுத்துறேன். இப்போதைக்கு அந்த பிரைஸ் வந்து என்ன பண்ணாத அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லும். புரியுதா கான்செப்ட் என்னன்னு? அப்ப அது என்ன, கவர்மெண்ட்டுக்கு ஒரு லையபிலிட்டி, ஒரு வகையான கடன் தானே அது. பின்னாடி என்ன பண்ணணும், திரும்ப கவர்மெண்ட் வந்து அந்த காசு வந்து கொடுத்துதான் ஆகணும். ஆனா இந்தியால இருக்கு எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இந்தியால பணவீக்கம்னு ஒண்ணு ஏற்பட்டக்கூடாது, விலை வந்து ஜாஸ்தி ஆயிட்டு மக்கள் வந்து தட்டுப்பாட்டுல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்களுக்காக கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து செய்வாங்க. அதுதான் ஆஃப் லைபிலிட்டி பட்ஜெட்டிங். புரியுதா? எது எந்த கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடுவாங்கன்னு கேக்குறீங்களா? எந்த கவர்மெண்ட் போட்டாலும் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மக்கள் தானே, அவங்க பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பாண்ட் பேப்பர்லாம் இஷ்யூ பண்ணி அந்த பிரச்சனையை அந்த நேரத்துக்கு மூடி வச்சிரும். அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷமோ கழிச்சு அது கவர்மெண்ட்டுக்கு அந்த ஆயில் கம்பெனிக்கு இருக்கக்கூடிய பாடு. புரியுதா இந்த கான்செப்ட்? ஏதாவது டவுட்? அதுதான் ஆஃப் பட்ஜெட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. பட்ஜெட்டுக்கு வெளியேயான கடன்கள் கவர்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் பத்தி பட்ஜெட்ல வந்திருக்காது. பட்ஜெட்டுக்கு வெளில தான் இந்த பிரச்சனை நடக்குது. அப்பப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை. அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்காக கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்தை செய்வாங்க. அவ்வளவுதான். அடுத்து பிஸ்கல் ஸ்லிப்பேஜ். பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியுமா? நிதி சரிவு. பிசிக்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியுமா? நிதி பற்றாக்குறைன்னா என்ன? நிதி பற்றாக்குறைன்னா என்ன? இந்த கான்செப்ட் கேள்விப்பட்டதே இல்லையா? நிதி பற்றாக்குறைனா அதாவது இந்தியாவுடைய பிசிக்கல் டெபிசிட், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையை பத்தி பேசுறேன் அப்படின்னா இந்தியா ஒரு வருஷத்துல மொத்தமா பண்ண செலவு மைனஸ் இந்தியாவுக்கு அந்த ஒரு வருஷத்துல வந்த மொத்த வருவாய், இது ரெண்டையும் வந்து என்ன பண்றேன், மைனஸ் பண்றேன். இந்த எக்ஸ்பெண்டிச்சரை விட ரெவன்யூ ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பிசிக்கல் டெபிசிட் பற்றாக்குறைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதை விட இது ஜாஸ்தியா தான் இருக்கும் எப்போதுமே இந்தியால. இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நம்ம அதாவது வருவாயை விட அது வருவாய் மீறின செலவு தான் இந்தியாவில இருந்து எப்போதுமே மோஸ்ட்லி நடக்கிறது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை குறிச்சு வைப்பாங்க. இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும். நான் இப்ப அந்த பட்ஜெட் வந்து அவங்க வாசிக்கிறாங்கல்ல, இப்போ இந்த டைம்ல யார் வாசிச்சாங்க, நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வாசிச்சாங்கல்ல, அதுலயே வந்து சொல்லிடுவாங்க இந்த வருஷத்துடைய பட்ஜெட் அடிப்படையில நமக்கான நிதி பற்றாக்குறை இந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு பெர்சன்டேஜ் வந்து சொல்லுவாங்க. நான் இவ்வளவு தூரம் செலவுக்கு வந்து எழுதியிருக்கேன், ஏன்னா நம்மளது செலவு வச்சுதானே பட்ஜெட்டே போடுறோம். நான் இதெல்லாம் செலவு பண்ண போறேன், இந்தியால பற்றாக்குறை அப்படிங்கிறது நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இத்தனை பர்சன்டேஜ் வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பட்ஜெட்ல அந்த பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. அது ஒரு அமௌண்ட் இருக்கும், அது ஒரு பெர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஆனா அந்த வருஷம் முடியும் போது அது செக் பண்ணுவாங்க, நீங்க இவ்வளவுதான் எங்களுக்கு நிதி பற்றாக்குறை வரும்னு சொன்னீங்க, அதே அளவுதான் வந்திருக்கா இல்ல அதுல மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி வருஷம் முடியும் போது அந்த வருஷத்துல நம்ம பண்ண மொத்த செலவு அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வருஷத்துல நமக்கு வந்து கிடைச்ச வருவாய் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பட்ஜெட்ல அவங்க சொன்ன அதே அளவுக்கு டெபிசிட் அதே அளவு பற்றாக்குறை தான் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன், 2020 வருஷத்தை எடுத்துக்கோங்க. 2020 வருஷத்துல பட்ஜெட் அப்போ பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு 4.5% வந்து பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறைங்கிறது ஒரு 4.5% இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் வாசிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. 2020 முடிஞ்சு 2021 வருஷம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வருஷத்துல நடந்த மொத்த செலவு மொத்த வருவாய் ரெண்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ் பண்ணி பார்ப்பாங்க. மைனஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணும்போது பட்ஜெட் வாசிக்கும் போது 4.5% தான் வரும்னு சொன்னீங்கல்ல, அதே அளவு வந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே 4.5% வந்துருச்சுன்னா பரவாயில்ல, இல்லாம
கூடவோ குறைச்சலோ போனுச்சு அப்படின்னா அதுதான் பிஸ்கல் ஸ்லிப்பேஜ். புரியுதா என்னன்னு? பட்ஜெட் வாசிக்கும் போது ஒரு நிதி பற்றாக்குறை வந்து இவ்வளவு வரும், இந்தியால இந்த வருஷத்துல இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பினான்ஸ் மினிஸ்டர் வாசிக்கிறாங்க. அந்த வருஷம் முடியும் போது அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண மொத்த செலவையும் மொத்த வருவாயும் கணக்குல எடுத்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொன்ன அந்த பெர்சன்டேஜ்ல 1% மாற்றம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பெர்சன்டேஜ்ல சேஞ்ச் இருக்குல்ல 7ல 4.5% போனுச்சுன்னா எவ்வளவு வரும்? 2.5. அப்ப இந்த வருஷத்துக்கான பிஸ்கல் ஸ்லிப்பேஜ் அப்படிங்கிறது என்னன்னா 2.5%. புரியுதா? பிஸ்கல் ஸ்லிப்பேஜ்னா என்னன்னு? நிதி சரிவுனா என்னன்னு புரியுதா? பட்ஜெட்ல அவங்க வந்து நமக்கு பற்றாக்குறைங்கிறது இவ்வளவு வரும், பண பற்றாக்குறை இத்தனை சதவீதம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வருஷம் முடியும் போது நம்ம பண்ண மொத்த செலவு, நமக்கு வந்த மொத்த வருவாய் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவங்க சொன்ன பட்ஜெட்ல ஆரம்பத்துல அவங்க சொன்ன அதே பற்றாக்குறை பெர்சன்டேஜ் தான் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். அதுல மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை சதவீத மாற்றம் இருக்கோ அந்த சதவீதம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஸ்கல் ஸ்லிப்பேஜ் அல்லது நிதி சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. எனி டவுட்ஸ்? ஓகே. அடுத்து டாக்ஸ் எவேஷன், டாக்ஸ் அவாய்டன்ஸ். இது ரெண்டும் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் இல்ல. வரி ஏய்ப்பு, இன்னொன்னு என்ன அப்படின்னா வரி தவிர்ப்பு. வரி ஏய்ப்பு அப்படின்னா என்னன்னா வரி கட்டாம இருக்கிறது. அதுக்கு நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க. ஒண்ணு கருப்பு பணமா தேக்கி வச்சுக்கிறது நம்ம கிட்டே, அது வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது கருப்பு பணமா. அப்படி இல்லையா சுவிஸ் மாதிரி கடல் கடந்து வெளில இருக்கக்கூடிய பேங்க்ல எல்லாம் என்ன பண்றது, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இங்க இருக்க ஏன் நம்ம நாட்டுக்குள்ள இருந்தா தானே நான் வரி கட்டுற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் வருது, நான் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் அங்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது அப்படின்னா அங்க வச்சிருது. இல்ல பொய் கணக்கு காட்டுறது, எனக்கு வருமானமே கம்மியா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பொய் கணக்கு காட்டுறது. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு காமிச்சு கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாம இருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா வரி ஏய்ப்பு. அப்ப இது என்ன? வரி தவிர்ப்புனா என்ன? வரி ஏய்ப்புனா இப்ப நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம். வரி ஏய்ப்புனா அகைன் இந்த வரி ஏய்ப்பு இருக்கு இல்லையா, அது வந்து செய்யக்கூடியவங்களுக்கு வந்து 5 வருஷம் வரைக்கும் தண்டனை உண்டு. ஜெயில தூக்கி போடுறது அண்ட் அப்புறம் அந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ்லாம் அவங்களே வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க. இது வந்து வரி ஏய்ப்பு. இந்த வரி தவிர்ப்பு அப்படிங்கிறதுனா என்ன? வரி ஏய்ப்புக்கும் வரி தவிர்ப்புக்கும் என்ன வித்தியாசம்? வரி ஏய்ப்புனா என்ன நான் சொல்லிட்டேன். வரி தவிர்ப்புனா என்ன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம்ல, வரி செலவுகள்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம்ல. அதுல என்ன பார்த்தோம்? எனக்கு இவ்வளோ வந்து செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு என்ன பண்றேன், நான் கட்டக்கூடிய வரியை வந்து குறைச்சிக்கிறேன் இல்லையா, அது கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் தான் ஓரளவுக்கு. ஆனா அது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, லீகலா அக்செப்ட் பண்ணுது. இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி லீகலா சட்டப்பூர்வமா என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட வரியை குறைக்கிறேன் இல்லையா, அது வரி தவிர்ப்பு. புரியுதா? இது இல்லீகல் மெத்தடு. வரி ஏய்ப்புங்கிறது இல்லீகல். வரி தவிர்ப்பு அப்படிங்கிறதுனால லீகலா அவங்கவுங்க லாயர்ஸ் எல்லாம் வச்சு என்னென்னலாம் லூப் ஹோல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எப்படியெல்லாம் அந்த வரியை கட்டாம இருக்கிறதுக்கு பண்ணணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு நான் வரியை தவிர்க்கிறேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா டாக்ஸ் அவாய்டன்ஸ். கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கவர்மெண்ட்டை ஏமாத்தி கவர்மெண்ட்டை எந்த கணக்குமே காட்டாம நான் என்ன பண்றேன், வரி கட்டாம இருந்தேன் அப்படின்னா அது வரி ஏய்ப்பு. ரெண்டுத்துக்கு இடையில இருக்க வித்தியாசம் புரியுதா? இதோட இதுல இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் எல்லாம் முடியுது. இந்த டெர்மினாலஜிஸ்ல ஏதாவது டவுட்? எல்லாமே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் அப்படியே டைரக்டா கேட்டாங்கன்னா டைரக்டா நீங்க எக்ஸாம்ல எழுதணும். ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கான்செப்ட் போலாமா? கிளியரா? ஓகே. சோ வரி விதிப்பின் வகைகள் மொத்தம் 3 டைப் இருக்கு. வரி விதிக்கிறதுல மொத்தம் 3 டைப் இருக்கு. இது என்ன அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய வருமானத்தை அடிப்படையா வச்சு 3 வகையில என்ன பண்றாங்க அப்படின்னா வரி போடுறாங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அதுல இருந்து வரி கலெக்ட் பண்றதுல 2 வெரைட்டி இருக்கு. இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா வருமானம். வருமானத்தை அடிப்படையா வச்சு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா விகிதமுறை வரி அல்லது விகிதாச்சார வரி, விகிதமுறை வரி. என்ன சொல்லுவாங்க, ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன். உங்க புக்ல நிறைய பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பேராகிராஃப் படிச்சீங்கன்னா மனசுல நிக்காது. ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அது போதும். ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் இது என்னன்னா, இது என்னோட ஏங்கிற ஒருத்தர் இருக்காரு, பிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஏவோட சம்பளம் வந்து 10K அப்படின்னா என்ன, 10,000 ரூபாய் வாங்குறாரு. பியோட சம்பளம் என்ன, 1,00,000 ரூபாய். 100K அப்படின்னா 1,00,000 ரூபாய். இவர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, பிங்கிறவரு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இப்போ இவருடைய வருமானத்துக்கு கவர்மெண்ட் போடக்கூடிய டாக்ஸ் 10%. இவருடைய வருமானத்துக்கும் கவர்மெண்ட் போடக்கூடிய டாக்ஸ் 10%. 10,000 ரூபாயில 10% அப்படின்னா அந்த ஏங்கிறவரு 1000 ரூபாய் என்ன பண்றாரு, வரி கட்டுறாரு. டிஏனா டாக்ஸ் அமௌண்ட், இது டாக்ஸ் ரேட்டு. டிஏங்கிறது டாக்ஸ் அமௌண்ட். 10% வரி அப்படிங்கறதால 1000 ரூபாய் கட்டுறாரு. அதே 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருல, அவருக்கும் 10% தான் வரி. அவர் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாரு, 10,000 ரூபாய் கட்டுறாரு. புரியுதா? அப்போ இதுல என்ன இருக்கு, டாக்ஸ் ரேட்டு மாறாம இருக்கு. நீ 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் என்ன சம்பளம் வாங்கினாலும் டாக்ஸ் ரேட்டு ஒண்ணுதான். அதுதான் இந்த கான்செப்ட். புரியுதா? விகித முறைன்னு என்னன்னு புரியுதா?
நான் வாங்கக்கூடிய சம்பளம் 10,000 ரூபாய் வாங்கினாலும் 1,00,000 ரூபாய் வாங்கினாலும் 2 லட்சம் வாங்கினாலும் எனக்கு என்னதான் டாக்ஸ் ரேட்டு 10% தான். 10%ங்கிறது என்னோட வருவாயில 10% எவ்வளவோ நான் அதை வந்து கொடுத்துடணும். அதான் டாக்ஸ் ரேட். டாக்ஸ் ரேட்டு சேஞ்ச் ஆகாது. ஏதாவது டவுட்ஸ்? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார்பரேட் டாக்ஸ். இதெல்லாம் பின்னாடி பாப்பீங்க கார்பரேட் டாக்ஸ்னா என்னன்றதெல்லாம். பட் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு கார்பரேட் டாக்ஸ் உங்க புக்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதுக்கான பெருநிறுவன வரி. பெருநிறுவன வரி அதான் என்ன அப்படின்னா ப்ரொபோஷனல் டாக்ஸேஷனுக்கான எக்ஸாம்பிள். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் இவ்வளவுதான். என்னன்னா ஏங்கிற ஒருத்தர் பிங்கிற ஒருத்தர் இவர் 10,000 ரூபாய் வாங்குறாரு, இவர் 1,00,000 ரூபாய் வாங்குறாரு. நீ சம்பளம் எவ்வளவு வேணாலும் வாங்கு. ஜென்ரலா இப்ப சம்பளம் வாங்குற அப்படின்னாலே உனக்கு என்னதான் வரி? 10%ங்கிறது வரி. உன் சம்பளத்துல இருந்து 10% நீ என்ன பண்ண? வரியா கட்டு. அதுதான் என்ன அப்படின்னா ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ரசிவ் டாக்ஸேஷன். முற்போக்கான வரி அல்லது வளர் விகித வரி. முற்போக்கான வரி அல்லது வளர் விகித வரி. இதுல என்ன அப்படின்னா அகைன் ஏங்கிறவர் அதே 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, பிங்கிறவர் என்ன அப்படின்னா 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இதுல என்ன அப்படின்னா இவர் 10,000 தானே வாங்குறாரு, கம்மியா தான் சம்பளம் வாங்குறாரு. அதனால அவருக்கு என்ன பண்றேன்? 10% தான் டாக்ஸ் போடுறேன். போட்டேன் அப்படின்னா அவர் 1,000 ரூபாய் கட்டுறாரு. ஆனா இவர் எவ்வளவு? 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அப்ப அவருக்கு என்ன பண்ணலாம்? டாக்ஸ் ரேட்டை நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 20%ங்கிறத நான் போடுறேன். அப்ப அவர் என்ன கட்டுறாருன்னா 20,000 ரூபாய் கட்டுறாரு. புரியுதா என்னன்னு? ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல நீ எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, உன் சம்பளத்துல 10% வந்து என்ன பண்ண எனக்கு வரியா கட்டு அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் விகிதமுறை வரி. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா நீ வாங்கக்கூடிய சம்பளத்தை பொறுத்து நான் என்ன பண்றேன்? டாக்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். நீ 10,000 ரூபாய் வாங்கினீங்கன்னா நான் 10% போடுறேன். நீ 1,00,000 ரூபாய் வாங்கினா 20% போடுறேன். அடுத்து 2 லட்சம் ரூபாய் வாங்குற அப்படின்னா 30% போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? டாக்ஸ் ரேட்டை நீ வாங்கக்கூடிய சம்பளத்தை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். இது என்ன அப்படின்னா ப்ரோக்ரசிவ் டாக்ஸேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஐடி இன்கம் டாக்ஸ் வருமான வரி. அப்படித்தானே? சம்பளத்தை பொறுத்தா என்ன பண்றாங்க? வருமான வரிங்கிறது போடுறாங்க இல்லையா? 1,00,000 ரூபாய் 2.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குனீங்க அப்படின்னா வருமான வரி கிடையாது. 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரி டாக்ஸ் ரேட் இருக்கு. அடுத்து 3ல இருந்து 5 வரைக்கும் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் ரேட். 5ல இருந்து 7.5 வரைக்கும் அந்த லாக்ஸ் வரைக்கும் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் ரேட். அப்போ உங்க வருமானத்தை பொறுத்து டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது மாறுது இல்லையா? அதான் வந்து இந்த ப்ரோக்ரசிவ் டாக்ஸேஷனுக்கு எக்ஸாம்பிள். எனி டவுட்ஸ் இதுல? தேர்ட் ஒன் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அல்லது பிற்போக்கான வரி, தேய்வு வீத வரி. தேய்வு வீத வரி அல்லது பிற்போக்கான வரி. இதுல என்ன அப்படின்னா இதுக்கும் சேம் எக்ஸாம்பிள். ஏங்கிறவர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, பிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இந்த 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்றேன்? நான் 10% டாக்ஸ் போடுறேன். 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கல்ல அவங்களுக்கு நான் 5% டாக்ஸ் போடுறேன். புரியுதா? இல்ல என்ன இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு நான் 10% டாக்ஸ் போடுறேன். அவர் 1,000 ரூபாய் என்ன பண்றாரு? எனக்கு டாக்ஸா கட்டுறாரு. அடுத்து இங்க இருக்கக்கூடியவர் பிங்கிற ஆள் வந்து 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு நான் என்ன பண்றேன்? டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா நான் இவருக்கு 10% போடும்போது எனக்கு 1,000 ரூபாய் கிடைக்குது. இவருக்கு 5% போட்டாலே எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 5,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு வருமானங்கிறது வருது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா அதிகமா சம்பளம் வாங்குறவங்களுக்கு நான் டாக்ஸ் ரேட்டை கம்மி பண்றேன். அவங்க எனக்கு கம்மியா கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்றதுதான் என்ன அப்படின்னா ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன், பிற்போக்கான வரி அல்லது தேய்வு வீத வரி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? தேய்வு வீத வரி இல்ல எனி டவுட்ஸ்? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ். அதாவது கம்மியா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த 10%, சம்பளம் வந்து நீங்க அதிகமாயிட்டே போகும்போது அந்த டாக்ஸ் ரேட் என்ன பண்றேன்னா குறைக்கிறேன். குறைச்சேன்னா ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். இது மோஸ்ட்லி நிறைய இது வரும். இப்ப நான் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்குல்ல அது என்ன டாக்ஸ்? இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்த 3 மெத்தட்ல எதுல வரும்? விகிதமுறை வரியா, இல்ல வளர் வீத வரியா, இல்ல தேய்வு வீத வரியா? ஜிஎஸ்டிங்கிறது என்ன டாக்ஸ்? இப்படிதான் கேள்வி இருக்கும் உங்களுக்கு. அது பிக்ஸ்டு தான். அந்த 3ல எதுல வரும்னு நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொபோஷனல் சொல்லி விகிதமுறை வரின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம்ல அதுலதான் வந்து வரும். ஏன் இப்ப ஒரு ஹோட்டல் இருக்கு, பணக்காரங்களோ ஏழையோ யார் போனாலும் என்னதான் ஜிஎஸ்டி ஒண்ணுதான். நான் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினேன்னா எனக்கும் அதே ஜிஎஸ்டி தான். அதே பெட்ரோல் விலைக்கு அம்பானி வாங்கினாலும் அவருக்கு என்னதான் ஒரே ஜிஎஸ்டி தான். அதான் ஜிஎஸ்டில இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. சோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன்ல வரும். உங்களுக்கு கொஸ்டின் இந்த மாதிரி தான் வரும் பர்டிகுலரா. பெருநிறுவன வரி கார்பரேட் டாக்ஸ், இந்த ஜிஎஸ்டி அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. கார்பரேட் டாக்ஸ் ஜிஎஸ்டி ஒண்ணு கிடையாது. அது கூட சேர்த்து ஜிஎஸ்டியும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன் அப்படிங்கிற விகிதமுறை வரியில தான் வரும். இந்த 3 கான்செப்ட்ல டவுட். இந்த 3 கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய டப்பு வருமானம் இதை அடிப்படையா வச்சு போடக்கூடிய வரிகள். அடுத்து பொருட்களின் மீதான வரி. ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது இருக்குல்ல, உற்பத்தி பண்றது வாங்குறது விற்கிறது இருக்குல்ல, இந்த கான்செப்ட்ல 2 டைப்பா என்ன பண்ணுவாங்கன்னா வரி போடுவாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா ஆட் வலோரம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட் வலோரம் மதிப்பு விகித அளவு
அல்லது விலை மதிப்பீட்டின் படி வரி போடுறது. புரியுதா? சோ பொருளை அடிப்படையா வச்சு 2 டைப் ஆஃப் வரி வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னா மதிப்பு விகித அளவு அல்லது விலை மதிப்பீட்டின் படி. இதுல என்னன்னா வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம், டயக்ராம் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கார், இமேஜின் இட்ஸ் a கார். எனக்கு இவ்வளவுதான் வரை வரும். இதான் கார். 2020 இந்த காரோட விலை 2 லட்சம் ரூபான்னு இருக்கு. ஓகேவா? 2 லட்சம் ரூபான்னு இருக்கு. நான் டாக்ஸ் வந்து எவ்வளவு கட்டுறேன்னா 20,000 ரூபாய் கட்டுறேன். இந்த காரை நான் வாங்குறேன் 2 லட்சம் ரூபாய்க்கு. இந்த கார் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வாங்குறேன். இந்த காரோட விலை வந்து 2020 நான் வாங்கும் போது இதோட விலை 2 லட்சம் ரூபாய். அதுக்கு நான் 20,000 ரூபாய் என்ன பண்ணிருக்கேன், டாக்ஸ் கட்டியிருக்கேன். அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு 2024 அதே கார் 2020 வாங்கின அதே கார், அதே மாதிரி அதே கடைக்கு போய் மறுபடியும் இன்னொரு கார் வாங்குறேன். அந்த காரை வாங்குறேன். இப்போ அந்த காரோட விலை என்ன அப்படின்னா 4 லட்சம் ரூபாய். 2020 நான் வாங்கும் போது அதே கார் தான், பெரிய எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. அந்த காரோட விலை எந்த விதமான மதிப்பும் என்ன பண்ணல அப்படின்னா அந்த கார்ல கூட்டவோ குறைக்கவோ செய்யல, அப்படியேதான் இருக்கு அந்த காரு. 2020 வாங்கும் போது 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாங்குறேன். 20,000 ரூபாய் என்ன பண்றேன் அப்படின்னா நான் டாக்ஸ் கட்டுறேன். அடுத்தது என்ன அப்படின்னா 2024 அதே காரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கார் போய் அதே கம்பெனில அதே ஷோரூம்ல நான் எடுக்கிறேன். விலை 4 லட்சம் ரூபான்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4 லட்சம் ரூபான்னு சொல்லி இதோட விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய். அப்ப டாக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? 2 லட்சம் ரூபாய் அந்த காரோட விலை இருக்கும்போது நான் 20,000 ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்கேன். 4 லட்சம் ரூபாய் அந்த காரோட விலை இன்க்ரீஸ் ஆகும்போது நான் கட்டக்கூடிய டாக்ஸ் எவ்வளவு இருக்கு, 40,000 ரூபாய் இருக்கு. புரியுதா? ஆட் வளரும்னா என்னன்னு. சோ இது எதை பொறுத்து இந்த டாக்ஸ்ல சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பொருளுடைய மதிப்பு விலையை பொறுத்து இருக்கு. காரோட விலை 2 லட்சம் இருக்கும்போது நான் 20,000 ரூபாய் கட்டுறேன். அதே காரோட விலை 4 லட்சம் வரும்போது நான் 40,000 ரூபாய் கட்டுறேன். அப்ப அந்த பொருளுடைய விலை இருக்கு, மதிப்பு இருக்கு இல்லையா, அதை பொறுத்து டாக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. கிளியரா இருக்கா? புரியுதா? பொருளுடைய மதிப்பு விலையை பொறுத்து டாக்ஸ் வந்து நிர்ணயிக்கிறது தான் ஆட் வலோரம், அதாவது மதிப்பு விகித அளவு விலை மதிப்பீட்டின் படி அப்படிங்கிறது. ரெண்டாவது கான்செப்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் டியூட்டி, குறிப்பிட்ட வரி. இதுல என்னன்னா காரோட விலை 2 லட்சமா இருக்கலாம், காரோட விலை 4 லட்சமா இருக்கலாம். ஆனா வரி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். 20,000 ரூபாய் வரியா, 20,000 ரூபாய் தான். நீ ஷோரூம் காரை வந்து அந்த காசை வந்து எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போட்டோம். இப்ப இந்த கார் வந்து யுனோவான்னு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கார் வந்து யுனோவா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா யுனோவா காருக்கு 20,000 ரூபாய் வரி அப்படின்னு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருச்சுன்னா அந்த ஷோரூம் காரவங்க அந்த யுனோவா காரோட விலையை 2 லட்சமா வச்சிருந்தாலும் சரி, 4 லட்சமா ஆக்கினாலும் சரி, 10 லட்சமா ஆக்கினாலும் சரி, வரி எவ்வளவுதான், 20,000 ரூபாய் தான். புரியுதா? இதுலதான் டவுட். அவ்வளவுதான் கான்செப்டே. அதுக்கு என்ன அப்படின்னா காரோட விலை ஜாஸ்தியாக வரி வந்து டபுள் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். எதுல? ஆட் வலோரம்ல. ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்ட்ல. ரெண்டாவது பாக்குற கான்செப்ட் என்ன அப்படின்னா காரோட விலை என்னவா வேணாலும் இருக்கலாம். இனோவா காருக்கு இதுதான் டாக்ஸ், இவ்வளவுதான் பணம் கட்டணும்னு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருச்சுன்னா காரோட விலையை ஷோரூம் காரன் எவ்வளவு ஜாஸ்தி பண்ணிட்டே போனாலும் டாக்ஸோட அமௌண்ட் மாறாது. புரியுதா? ஆனா எப்ப மாறும் அப்படின்னா அளவு மாறும்போது. நான் ஒரு கார் வாங்க போன இடத்துல 2 கார் வாங்கினேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட பணம் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு கார் வாங்க போன இடத்துல என்ன பண்ணிட்டேன், நான் 2 காரா வாங்கிட்டேன் அப்படின்னா அப்ப டாக்ஸ் கூட போகும். கவுண்ட் ஒரு பொருளை வந்து எத்தனை எவ்வளவு வாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து என்ன அப்படின்னா இந்த டாக்ஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஆனா அந்த பொருளுடைய விலையை பொறுத்து என்ன இருக்காது அப்படின்னா இதுல சேஞ்சஸ் வந்து இருக்காது. 2 கான்செப்ட்ல ஏதாவது டவுட்? பொருளை பொறுத்த வரைக்கும் வரிங்கிறது இந்த மாதிரி தான் போடுவாங்க. ரெண்டு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆட் வலோரம், ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் டியூட்டி. இது அடிப்படையில் தான் போடுவாங்க. ஆட் வலோரம் அப்படிங்கிறது ஒரு பொருளோட விலையை பொறுத்து வரிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸ்பெசிபிக் டியூட்டி அப்படிங்கிறது நீங்க எத்தனை வாங்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து விலை சேஞ்ச் ஆகும். விலையை பொறுத்து டியூட்டி அப்படிங்கிற அந்த வரி வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. அவ்வளவுதான் ஸ்பெசிபிக் டியூட்டிங்கிறது. எனி டவுட்ஸ்? ஓகே. ஆடம் ஸ்மித். இப்போ டாக்ஸுக்குள்ள போக போறோம். டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஆடம் ஸ்மித் அவர் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 விஷயத்தை பத்தி பேசுறாரு. ஒரு 5 விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு, ஒரு நாடு டாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கையில எடுக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான 5 கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணும். அதை ஃபாலோ பண்ணி டாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித் சொல்றாரு. யார் ஆடம் ஸ்மித்? பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். மாடர்ன் எக்கனாமிக்ஸ் உடைய தந்தை தான் ஆடம் ஸ்மித். அவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நாட்டுல டாக்ஸ்னு ஒண்ணு போடுறீங்க அப்படின்னா அந்த டாக்ஸுக்கு வந்து என்னன்னா ஒரு 5 முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். புரியல? ஓகே. ஆடம் ஸ்மித் வந்து ஒரு 5 கான்செப்ட் பத்தி என்ன பண்றாரு அப்படின்னா பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஈக்விட்டி. நீங்க டாக்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை மனசுல வச்சுட்டு டாக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈக்விட்டி. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா சம பங்கு. இதை வந்து நீங்க கான்செப்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அதுல 2 விஷயத்தை பத்தி பேசுறாரு. ஒன்னு விஇ, இன்னொன்னு ஹெச்இ அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை பேசுறாரு. இந்த விஇ அப்படிங்கிறது என்னன்னா
எவ்வளோ அளவுக்கு இன்கம் வாங்குறீங்களோ அதை பொறுத்து டாக்ஸ் போடணும். புரியுதா? நான் 1 லட்சம் ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா, சம்பளம் வந்து 1 லட்சம் ரூபாய் மாசம் வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரியான டாக்ஸ் இருக்கணும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கணும். 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரி டாக்ஸ் இருக்கணும். எல்லாரையும் ஒரே ஸ்கேல்ல வைக்காதீங்க. சம்பளத்துல வந்து சேஞ்ச் இருக்கும்போது, மாற்றம் இருக்கும்போது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்கள டிஃபரெண்டா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். விஇ கான்செப்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹெச்இ கான்செப்ட். இந்த ஹெச்இ கான்செப்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே சம்பளம் வாங்குறாங்கல்ல. இப்ப நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. அந்தாண்ட இருக்கவங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இப்படி 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கல்ல, ஒரே ஸ்கேல்ல சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். புரியுதா? சம்பளத்துல சேஞ்சஸ் வரும்போது அவங்கள ட்ரீட் பண்ற விதமும் சேஞ்ச் பண்ணணும் நீங்க. அதே மாதிரி ஒரே சம்பளத்தை வாங்குறவங்க அத்தனை பேரையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு ட்ரீட் பண்ணணும். இவங்களுக்கு 5% வரி, இவங்களுக்கு 10% வரி எல்லாம் போடக்கூடாது. 2 பேருமே 10,000 தான் சம்பளம் வாங்குறாங்க. வரி போடுறியா? 10% போடுறியா? இவங்களுக்கும் 10% போடு, இவங்களுக்கும் 10% போடு. ஏன்னா வாங்கக்கூடிய சம்பளம் 2 பேருமே 10,000 தான் வாங்குறாங்க. அவங்கள்ட்ட எதுக்கு வேறுபாடு பாக்குறேன்? அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் விஇ கான்செப்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்பளம் வந்து 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி டாக்ஸ் போடுங்க. அதே மாதிரி 50,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி டாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து கான்செப்ட் பிரிக்கிறாரு. புரியுதா? ஈக்விட்டினா என்னன்னு? இதே மாதிரி பாலிட்டில ஒண்ணு படிச்சிருப்பீங்க. என்னது? இத பார்த்தோன்னா அது ஞாபகம் வந்திருக்கணும். என்ன? ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14ன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் பார்த்திருப்போம். ஆர்டிகல் 14 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து வரும். அதே மாதிரியான கான்செப்ட் தான் இந்த ஈக்விட்டி கான்செப்ட். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் திறன் எஃபிஷியன்சி அடிப்படையில் டாக்ஸ் வந்து என்ன பண்ணா டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அவங்களுக்கு கீழே நிறைய அமைப்பை வைக்கணும். ஸ்டேட் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல சொல்லி தனித்தனியா பிரிக்கணும். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்களோட அலவன்சஸ் எல்லாம் பார்க்கணும். இப்படி சொல்லி டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு செலவு பண்ணும் இல்லையா? அந்த செலவை விட எப்போதுமே டாக்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. 100 ரூபாய் டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு 1000 ரூபாய் கவர்மெண்ட் செலவு பண்ணுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு என்னதான் அது? நட்டம் தான். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து செய்யக்கூடாது. நீ 1000 ரூபாய் செலவு பண்றியா, அட்லீஸ்ட் நீ கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் ஒரு அமௌண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 மாதிரி இருக்கணும். உனக்கு ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்கணும். நீ டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு நீ பண்ணக்கூடிய செலவை விட நீ டாக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதா ரெண்டாவது கான்செப்ட் எஃபிஷியன்சி திறன். மூணாவது என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிம்பிளிசிட்டி நிர்வாக எளிமை. போய் இன்கம் டாக்ஸ் கட்ட போறாங்கல்ல, ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2010 12க்குலாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸுக்கான அந்த ஒரு பேப்பர்ஸ் வந்து இருக்கும் ஃபைல் பண்ண 24 பக்கம் இருக்கும். அதுல புரியுதா? 24 பக்கத்தையும் ஃபில் பண்ணி கட்ட போறதே இவங்க காசு கட்ட போறாங்க. அதுக்கு 24 பக்கத்தை ஃபில் பண்ணி ஒரு டேபிளா கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணி கடைசியில அது எல்லாத்தையும் கையெழுத்தாகி அதுக்கப்புறம் தான் என் பணத்தை என்ன பண்ண முடியும்னா கட்ட முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே நான் தலையில அடிச்சுட்டு போய் கட்டுறேன். என்ன நான் சம்பாதிச்சது போய் உனக்கு கட்டணுமே அப்படின்ற மாதிரி தான் கட்டுறாங்க. நாடு முன்னேறணும்னு நினைச்சுலாம் யாரும் கட்டுறது கிடையாது. கட்டலாம் புடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ். அதனால என்ன பண்றோம்? கட்டி தொலைச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அதுல ப்ராசஸ் வந்து இவ்வளவு டிடிஎஸா வச்சிருந்தா மக்கள் வந்து கட்டுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. அது 24 பக்கத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா 4 பக்கமா குறைச்சாங்க. பட் இன்னைய தேதியில வந்து உங்க மொபைல்ல என்ன பண்ணிடலாம்? ஆன்லைன்லயே இன்கம் டாக்ஸ் வந்து கட்டிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. மக்கள்கிட்ட இந்த வரியை வாங்குறீங்க, சும்மாவே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் வேற என்ன கஷ்டமா வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பணத்தை நான் உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சுத்தமா கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு எல்லாம் போயிடும். அதனால அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுங்கன்னா எளிமையா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிர்வாக எளிமை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிம்பிளிசிட்டி. அடுத்து பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை. அப்படின்னா அந்த டாக்ஸ் எல்லாம் கட்டுறாங்கல்ல, நம்ம என்ன பண்ணணும்? டாக்ஸ் ரிலேட்டடா எது ஒண்ணு பண்ணணும், எது ரிலேட்டடா எது பண்ணும் அப்படின்னாலும் பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்து பேசணும். லோக்சபால அந்த பேப்பர் பில் வந்து பாஸ் ஆகி ராஜ்யசபாக்கு வரணும். ராஜ்யசபால பாஸ் ஆகி பிரசிடென்ட்ட போய் அவர் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும்னா கொண்டு வரணும்னா அவ்வளவும் என்ன பண்ணணும்? பண்ணி ஆகணும். பிளெக்சிபிலிட்டின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டாக்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு போகணும், லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட் இப்படி எல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு கவுன்சில தனியா வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடா நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கவுன்சிலே பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க இல்லையா? ஜிஎஸ்டிக்குன்னு சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சிலே ஒன்று இருக்கும். அந்த கவுன்சில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டாக்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயத்துக்கான முடிவையும் ரொம்ப சிம்பிளா அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்து முடிச்சுக்கும். ரொம்ப அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் அந்த மாதிரி ரொம்ப ஓவரா போய் உள்ள இன்டெப்தா போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சொல்றதுதான் பிளெக்சிபிலிட்டிங்கிறது. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. டாக்ஸ் வாங்கினா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும்?
மக்கள்கிட்ட என்ன பண்ணுங்க சொல்லுங்க. உங்கள்ட்ட இருந்து நான் 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன்னா, அந்த 1000 ரூபாய நான் எங்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மக்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு போர்ட்டல ஓப்பன் பண்ணி, அதுல வந்து மக்களுக்கு சொல்லுங்க. நான் இவ்வளவு தூரம் உங்கள்ட்ட வரி வாங்கியிருக்கேன். நான் வாங்குன வரி எல்லாம் இப்படியெல்லாம் உங்ககிட்ட நான் செலவு பண்ணியிருக்கேன். உங்களுக்காக தான் செலவு பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடத்துல செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டிரான்ஸ்பரன்சி கொடுங்க. அப்பதானே மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். பரவாயில்லப்பா நான் கட்டின வரி பணத்தை இந்த இடத்துல செலவு பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயமாச்சே. இந்த இடத்துல வந்து பூகம்பம் நடந்திருக்கு. அதுக்காக வந்து நான் கட்டின வரி பணத்தை கொடுத்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். அதனால அந்த என்ன பண்ணுவாங்க, நான் கட்டின பணத்தை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் செலவு பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ணணும், வருஷம் தவறாம என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ்ங்கிறத கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களுக்கு அப்பதான் வரும். அதனால மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்தை நீங்க எங்கெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்களோ அதை மக்களுக்கே என்ன பண்ணுங்கன்னா தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது டிரான்ஸ்பரன்சி. இந்த 5 விஷயத்தையும் வச்சுதான் ஒருத்தவங்க என்ன பண்ணா டாக்ஸ் போடணும் அப்படின்னு யார் சொல்றா, ஆடம் ஸ்மித் சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் போடுறாங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவா இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ் கீழே என்னெல்லாம் வரும், இன்டைரக்ட் டாக்ஸ் கீழே என்ன வரும்னு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேல இருக்க இந்த 2 கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டைரக்ட் டாக்ஸ் கீழே, ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க. சேல்ஸ் டியூட்டின்னு கொடுத்து அது என்ன டாக்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜிஎஸ்டின்னு கொடுத்து அது எந்த டாக்ஸ் கீழே வரும்னு கேட்பாங்க. இன்கம் டாக்ஸ் கொடுத்து இது எந்த டாக்ஸ் கீழே வரும், எது டைரக்ட் டாக்ஸ் எது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மனப்பாடம் பண்ணுவாங்க. மனப்பாடம்லாம் பண்ண நிக்காது. சோ அதுக்காக என்ன அப்படின்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கொடுத்தாலும் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணிடலாம்னா அது டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சோ அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஒன்னு இன்சிடென்ட்ஸ், இன்னொன்னு இம்பாக்ட். வரி நிகழ்வு, வரி தாக்கம். யாரு மேல டாக்ஸ் போடுறாங்களோ அவங்க வரி நிகழ்வு, அதோட பாதிப்பை யாரு ஃபேஸ் பண்றாங்களோ அவங்க வரி தாக்கம், அதோட சுமையை யாரு சுமக்குறாங்களோ அது வரி தாக்கம். புரியுதா என்ன சொல்றேன்னு? கவர்மெண்ட் யாரு மேல டாக்ஸ் போடுதோ அந்த ஆள் வந்து வரி நிகழ்வு, அதோட சுமையை யாரு சுமக்குறாங்களோ அவங்க என்ன அப்படின்னா வரி தாக்கம். புரியுதா புரியுதா? ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு வரும்போது 2 டாக்ஸ் இருக்கு, 2 டைப் இருக்கு. ஒன்னு டைரக்ட், ஒன்னு இன்டைரக்ட். ஒன்னு நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இன்சிடென்ட்ஸ், இம்பாக்ட், வரி நிகழ்வு, வரி தாக்கம் இது ரெண்டும் ஒரே நபர் மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்க கட்டக்கூடிய எல்லா டாக்ஸும் டைரக்ட் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ்ல வரும். இந்த வரி நிகழ்வும் வரி தாக்கம் இது ரெண்டும் வேற வேற பர்சன் மேல இருந்துச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு இன்கம் டாக்ஸ். இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ யாரு கட்டுவா இன்கம் டாக்ஸ்? வருமான வரி யாரு கட்டுறாங்க? வருமானம் வாங்குறவங்க தான் கட்டுறாங்க. சோ வருமான வரி யார் மேல விதிக்கப்படுது? இன்சூரன்ஸ் வரி நிகழ்வு யார் மேல விதிக்கப்படுது? வருமானம் வாங்குறவங்க மேலதான் அந்த வரியை விதிக்கிறாங்க. அந்த வரியை யாரு கட்டுறாங்க? யாரு மேல விதிக்கிறாங்களோ அவங்க தான் கட்டுறாங்க. புரியுதா? அப்போ இன்சூரன்ஸ், இம்பாக்ட் ரெண்டுமே யார் மேலதான் இருக்கு? அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல இருக்கு. அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா வரியை கட்டுறாரு. இந்த மாதிரி கான்செப்ட்ல எந்த வரி எல்லாம் வருதோ அதெல்லாம் டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும். புரியுதா? வரி நிகழ்வு, வரி தாக்கம் இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல இல்ல ஒரு பர்டிகுலர் கம்பெனி மேல ஒரு பர்டிகுலர் இது மேல இருக்கு அப்படின்னா அது கீழே வரக்கூடிய எல்லாமே டைரக்ட் டாக்ஸ், நேர்முக வரியில வரும். இப்போ இதை எடுத்துக்கோங்க, இன்டைரக்ட் டாக்ஸ், சேல்ஸ் டியூட்டி எல்லாம் இதுலதான் வரும், ஜிஎஸ்டி எல்லாம் இதுலதான் வரும். இப்போ இது என்ன அப்படின்னா இம்பாக்ட் ஒருத்தர் மேல இருக்கும், அதாவது இன்சூரன்ஸ் ஒரு மேல, இம்பாக்ட் வந்து ஒருத்தர் மேல, வரி நிகழ்வு ஒருத்தர் மேல இருக்கும், அதோட தாக்கத்தை வந்து ஃபேஸ் பண்றவங்க இன்னொருத்தவங்களா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டினா இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறீங்க. எய்தாப்ல ஒரு மெஸ் இருக்கு, மெஸ் இல்ல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் சர்வீஸ் இருக்குல்ல. இப்ப என்ன பண்றீங்க, அங்க என்ன பண்றீங்க, சாப்பிட போறீங்க. சாப்பிட போகும்போது இருக்குல்ல ஹோட்டல் சர்வீஸ் இருக்குல்ல, அங்க வந்து போயிட்டு என்ன பண்ணா சாப்பிட போறீங்க, ஒரு ஃபேமிலியா சாப்பிட போறீங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, பில்லுன்னு ஒண்ணு வந்து கொடுக்குறாங்களா? அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி என்னெல்லாம் இருக்குமோ அத்தனை எஸ்டி என்ன பண்ணும் அந்த பில்லுல வந்து உங்களுக்கு இருக்கும், அதுல வந்து காட்டியிருப்பாங்க. சோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ டாக்ஸை வந்து கவர்மெண்ட் அந்த ஜிஎஸ்டிங்கிற பேர்ல உட்காந்து சாப்பிடுற நம்ம மேல போடல, கடை ஓனர் மேல போடுது. புரியுதா? கடை ஓனர் மேலதான் அந்த டாக்ஸ், செல்விஸ் கடையோட ஓனர் மேலதான், காசி அவரது மேலதான் என்ன அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து போடுறாங்க. அந்த டாக்ஸ் வந்து அவர் மேலதான் போடுறாங்க. அவர் அந்த டாக்ஸ் யார் போக ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு, உட்காந்து சாப்பிடுற நம்ம மேல ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. இப்போ புரியுதா? டாக்ஸ் வந்து நம்மள்ட்ட கலெக்ட் பண்ணி அவர் என்ன பண்றாரு, கவர்மெண்ட்டை ஒரு வருஷம் முடிவுல கொண்டு போய் நான் இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு பேர் வந்து சாப்பிட்டாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, டாக்ஸ் கட்டுறாரு. அப்போ டாக்ஸ் இன்சிடென்ட், அதாவது வரி நிகழ்வு, வரியை யார் மேல விதிக்குது, அந்த கடை ஓனர் மேல கவர்மெண்ட் வந்து போடுது. அதை வந்து யாரு ஃபேஸ் பண்றாங்க, மக்கள் போய் உட்காந்து சாப்பிடுற நம்ம ஃபேஸ் பண்றோம். அப்போ வரி நிகழ்வு ஒருத்தர் மேல, அந்த வரியோட தாக்கம் இன்னொருத்தர் மேல. புரியுதா? அப்படி இருக்கிறது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும். எனி டவுட்ஸ்? இப்படி வச்சுதான் டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸையும் பிரிக்கணும். ஏதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்லைல்ல? கிளியர்ல கான்செப்ட்? இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா நீங்க மனப்பாடமே பண்ண வேணாம், எது டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும், எது இன்டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து டைரக்ட் டாக்ஸ் வந்து என்னன்றதை மட்டும் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
ஸோ டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னால இந்தியாவில் போடக்கூடிய எல்லா டைரக்ட் டாக்ஸையும் பெரும்பாலும் யார் வாங்குவாங்க? நேர்முக வரி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாங்குவாங்க. அது என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ப்ரொக்ரெசிவ் அப்படின்னு சொல்ல வளர் விகித அடிப்படையை ஃபாலோ பண்ணுது. அதாவது அதிகமான சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதிகமான வரி, கம்மியான சம்பளம் வாங்குறவங்களுக்கு கம்மியான வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் விகித அடிப்படையில தான் இந்தியாவில் டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டைரக்ட் டாக்ஸ் இந்தியாவில் யார் வாங்குறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பெரும்பாலும் டைரக்ட் டாக்ஸ் என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. நேர்முக வரி அப்படிங்கிறது யாரு கலெக்ட் பண்றான்னு கேட்டா உங்களுக்கு தெரியணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்றாங்க. இந்தியா ஃபாலோ பண்ணக்கூடிய நேர்முக வரியோட அடிப்படை என்னன்னு கேட்டாங்கன்னா ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன், வளர் விகித வரி. அப்படின்னா என்னன்னா அதிகமா சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதிகமான வரி, கம்மியா சம்பளம் வாங்குறவங்களுக்கு கம்மியான வரி. புரியுதா? இப்போ உள்ள போலாம். இந்த டைரக்ட் டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்கம் டாக்ஸ், வருமான வரி. இந்த வருமான வரியை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா சர் ஜேம்ஸ் வில்சன். 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் நேர்முக வரி, இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த வருமான வரிங்கிற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். எதுக்காக இந்த வருஷம் பண்ணிருக்காரு? ரிவோல்ட் நடந்திருக்கும். அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வந்திருக்கும். அந்த நஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்டுறதுக்காக புதுசா ஒரு டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரு. வருமான வரி எந்த வருஷம்? 1860 வந்து என்ன பண்றாரு? இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனி நபர் மேல போடக்கூடிய வருமானமா தான் இருக்கு. ஏன்னா அடுத்து கார்பரேட் டாக்ஸ்னு ஒன்று பார்ப்போம். அது ஃபுல்லா வந்து ஒரு அமைப்பு மேல போடுற மாதிரி இருக்கும். இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனி நபர் மேல வந்து போடக்கூடியதா இருக்கும். இவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு மேல நீங்க வந்து இவ்வளவு லேக்ஸ்க்கு மேல நீங்க சேலரி வாங்குனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, ஒரு பிரைவேட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, நீங்க என்ன வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்க ஏர்னிங் வந்து 2.5 lakhsக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த கட்டு கீழே வந்துருவீங்க, வருமான வரி கீழே வந்துருவீங்க. நீங்க என்ன பண்ணணும்? வருமான வரி அடிப்படையில கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கட்டணும். ஒரு வருமான வரி அப்படிங்கிறது ஒரு தனி நபர் மேல வந்து போடக்கூடியதா இருக்கும் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பின்னாடி தான் ஸ்லாப்ஸ் பார்க்கணும். இவரா? ஓகே. சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் என்னன்னா வருமான வரி விதிப்பின் தந்தை. வருமான வரி விதிப்பின் தந்தை. என்ன ரீசனுக்காக போட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1857 ரிவோல்ட் 1860 போடுறாரு. சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் வருமான வரி விதிப்பின் தந்தை. இப்ப இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா டாக்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர் மேல போடக்கூடியதா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. வரி அடுக்குகள், வரி அடுக்குகள்னு சொல்லுவாங்க. இது அடிப்படையில தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தை வந்து கட்டுவாங்க. வரி அப்படிங்கறது வருமான வரிங்கிறத கட்டுவாங்க. இப்போ நான் இங்க எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா புதுசா இப்போ கரண்ட்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்லாப் தான் நான் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பழைய ஸ்லாப் ஒன்னு இருக்கு, ஓல்டு சீரிஸ் ஒன்னு இருக்கு. அதை வந்து நடைமுறையில இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சைமல்டேனியஸா இருக்கு. யாரு அதன் அடிப்படையில ஓல்டு சீரிஸ் அடிப்படையில யாரெல்லாம் வரி கட்டுவாங்க, இந்த புது சீரிஸ் அடிப்படையில யாரெல்லாம் வரி கட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் இன்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கிராஸ் இன்கம் அப்படின்னா என்னன்னா அந்த செலவு வரிகள்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த டெர்மினாலஜிஸ் படிக்கும் போது ஒண்ணு பார்த்தோம்ல, எனக்கு சம்பளம் 4 லட்சம் ரூபாய், ஆனா அந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் போக 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 நான் 1 லட்சம் ரூபான்னு கணக்கு காட்டி அதன் அடிப்படையில என்ன பண்றேன்? வரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இல்லையா? சோ என் கையில கிராஸ் இன்கம் அப்படிங்கிறது நான் வாங்கக்கூடியது 4 லட்சம் ரூபாய். நான் 4 லட்சம் ரூபாய் என்ன பண்றேன் அப்படின்னா சம்பளம் வாங்குறேன், அது கிராஸ் இன்கம். ஆனா இதுல நான் எக்ஸம்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி போக 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 என்னன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றேன்? குறைச்சிடுறேன். என்னோட சேலரிய 1 லட்சம் ரூபாய் குறைச்சிடுறேன். ஆனா என் கையில எவ்வளவு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கவர்மெண்ட் காசு கொடுத்திருப்பாங்க, 4 லட்சம் ரூபாங்கிறது கொடுத்திருப்பாங்க. அந்த 4 லட்சம் தான் என்ன அப்படின்னா கிராஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. இந்த 4 லட்சத்தையே வந்து எனக்கு எந்த எக்ஸம்ஷன்ஸையும் கவர்மெண்ட் கிட்ட வந்து நான் போய் கிளைம் பண்ணாம நான் வாங்கின 4 லட்சத்துக்கு என்ன பண்றேன்? நான் வரி கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க பழைய சீரிஸ் அடிப்படையில கட்டுவாங்க. புரியுதா? பழைய சீரிஸ் அடிப்படையில கட்டுவாங்க. நான் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா புது சீரிஸ் அடிப்படையில வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? பணம் கட்டுவாங்க. புரியுதா? வரிங்கிறது ஒண்ணுதான். யாரு பழைய அடிப்படையில கட்டுவாங்க, புது அடிப்படையில கட்டுவாங்க, புது சீரிஸ் அடிப்படையில கட்டுவாங்கன்றத பார்த்து வச்சுக்கோங்க. புது சீரிஸ் அடிப்படை அப்படிங்கறத நான் எழுதியிருக்கேன். பழைய சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்லாபோ 4 ஸ்லாபோ தான் இருக்கும். அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுவுமே பெருசா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன அப்படின்னா உங்க சம்பளம் 0ல இருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வரி கட்ட வேண்டாம். உங்க மாச சம்பளம் 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் இல்ல 3ல இருந்து 5 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா உங்க சம்பளத்துல இருந்து 5% வரி. 5ல இருந்து 7.5 இருக்கும்போது 10%, 7.5ல இருந்து 10 இருக்கும்போது 15%, 10ல இருந்து 12.5 லட்சமா இருக்கும்போது 20%, 12.5ல இருந்து 15க்கும் போது 25%, 15க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 30%. புரியுதா? இதான் டாக்ஸ் ஸ்லாப். புது சீரிஸ், இது பழசு கிடையாது, புது சீரிஸ். இப்போ இதுல இப்ப எனக்கு சொல்லுங்க, என்னோட சம்பளம் 5 லட்சம் ரூபாய். இப்ப நான் எவ்வளவு வரி கட்டணும்? 5 லட்சம் ரூபாய். ஓகே, ஸ்லாப் பாத்துக்கோ. என்ன வரி கட்டணும் 5 லட்சம் ரூபாய்னா? புரியல. 10% வரி கட்டணும். அதுதான் இல்ல.
இந்த இது இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, 5 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட் 5 6ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 6ன்னு வச்சுக்கோங்க, 6 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இப்போ நீங்க சொல்ற அந்த கான்செப்ட் படி என்னன்னா இது பண்ண மாட்டாங்க. புது ஸ்லாப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இருக்குல்ல என்னோட சம்பளத்தை டிவைட் பண்ணுவாங்க. 6 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 2.5 லட்சமா அதை பிரிப்பாங்க. என்னோட 6 லட்சத்தை ஃபர்ஸ்ட் 2.5 லட்சத்தை இங்க போட்டுருவாங்க. அது போக மிச்சம் எவ்வளவு இருக்கும், 2.5 லட்சத்துல அடுத்து திரும்ப அடுத்த ஒரு 2.5 லட்சம் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க போட்டுருவாங்க. 5 லட்சம் போயிடுச்சா, அடுத்து திரும்ப 1 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். இப்ப இது மூணை கூட்டுங்க, எனக்கு 6 லட்சம் ரூபாய் வந்துருச்சா, இது 2.5 லட்சம் 2.5 லட்சம் 1 லட்சம் அப்படி சொல்லி 2.5 உங்க சம்பளத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிச்சும் போது இந்த ஃபர்ஸ்ட் கவுண்ட்ல போடுறாங்கல்ல இந்த 2.5 லட்சம், இதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். புரிஞ்சிருச்சா? திரும்ப அடுத்து 2வது ஸ்லாப்ல போட்டிருக்காங்கல்ல இந்த 2.5 லட்சம், அதுக்கு என்ன அப்படின்னா இந்த 2.5 லட்சத்துல இருந்து 5% வட்டி கட்டணும். கீழே 1 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த 1 லட்சத்துக்கு 10% வட்டி கட்டணும். அப்போ இதுல கட்டக்கூடிய அந்த 2.5%, இதுல கட்ட அதாவது இந்த இதுல கட்டக்கூடிய 5%, இதுல கட்டக்கூடிய 10%, மொத்தமா சேர்த்து என்னோட இன்கம் டாக்ஸ். புரியுதா என்னன்னு? இப்போ இந்த 2.5 லட்சத்துக்கு 5%ங்கிறது எவ்வளோன்றத கணக்கு பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 10%ங்கிறது எவ்வளோன்றத பாத்துக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் கட்டுவேன். ஜென்ரலா இப்ப என்னோட சம்பளம் 10 லட்சமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரும், 2.5 2.5 2.5 2.5 என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போட்டே வருவாங்க. 2.5 லட்சம் சொல்லி பிரிச்சு போட்டே வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல உங்களோட இது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் கட்ட வேணாம். அடுத்தடுத்த ஸ்லாப்ல எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜ் ஆட் பண்ணி டாக்ஸ் கட்டணும். எப்படி கட்டுறாங்கன்னு புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பட் ஆனா பிற்காலத்துல நீங்க வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் போது எப்படி கட்டணும்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். கிளியர்ல? ஓகே. ம் இன்கம் டாக்ஸ் புரிஞ்சுதா? இன்கம் டாக்ஸ்னா என்ன, எப்படி என்றதெல்லாம் புரிஞ்சுதா? இந்த கார்பரேட் டாக்ஸும் இன்கம் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனா இதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருவாய் போறதால இது ஒரு தனி டாக்ஸ் மாதிரி அதுல இருந்து பிரிச்சு வந்து காட்டுறாங்க. கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழே எல்லாம் வந்துரும். இது வெல்த் டாக்ஸ் இதெல்லாம் பாக்குறீங்களா, அதெல்லாம் வந்து அது கீழே வந்துரும். பட் ஆனா அது இதுல இருந்து வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜாஸ்தி. பொதுவா இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து வருமானம் வந்து நிறைய வரும் கவர்மெண்ட்டுக்கு. அதுல கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டாக்ஸுக்குள்ள இருக்கிறதுல இருந்து அதிகமா வருமானம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது. டைரக்டா இன்டைரக்டான்னு பார்த்தா இன்டைரக்ட்ல இருந்தா கவர்மெண்ட்டுக்கு அதிகமான வருமானம், டைரக்ட்ல அதிகமா எதுல இருந்து வருமானம் போகுது அப்படின்னா இந்த கார்பரேட் டாக்ஸ்ல. அதனால அந்த இன்கம் டாக்ஸ்க்குள்ள ஒரு தனி பகுதியாவே என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. இது என்னன்னா பெருநிறுவன வரி. இப்போ இதுல 3 ஸ்லாப் இருக்கு, 30%, 22%, 15% அப்படின்னு சொல்லி. இப்ப இன்கம் டாக்ஸ்ல ஸ்லாப் பார்த்தோம்ல, அதே மாதிரி விகித அடிப்படையில விகித வரி அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில டாக்ஸ் ரேட் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி டாக்ஸ் ரேட்ல இப்ப பார்த்தோம்ல இன்கம் டாக்ஸ்க்கு எத்தனை ஸ்லாப் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுல இருக்கக்கூடியது என்னன்னா கார்பரேட் டாக்ஸ்க்கு மொத்தம் 3, 30%, 22%, 15% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டாக்ஸ் ஸ்லாப். இப்போ இதுல இப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிக்கே மொத்தமா டாக்ஸ் போடுவாங்களா அப்படின்னா இல்ல. அந்த கம்பெனிக்கு வந்து ஓரளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம், செலவு பண்ணி ஒரு விஷயத்தை வந்து மேற்கொண்டு செய்யும் போது அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடியும் போது அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருக்கும்ல, லாபம்னு ஒண்ணு இருக்கும்ல, எல்லாருக்கும் சம்பளம் போட்டது போக அதோடைய செலவு இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனியோட ஓனருக்கு ப்ராஃபிட்னு ஒண்ணு இருக்குல்ல, லாபம்னு ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல, ஒரு வருஷம் முடிவுல ஒரு லாபம்னு கிடைச்சிருக்கு. அந்த லாபத்து மேலதான் அந்த கார்பரேட் டாக்ஸ் போடுவாங்க. புரியுதா? ஓவராலா அவங்கள்ட்ட இருந்து எத்தனை பணம் வருது, டிரான்சாக்ட் பண்றாங்க அதுல இல்ல, அவங்களுக்கு லாபம்னு ஒண்ணு கிடைக்குது இல்லையா, ஒவ்வொரு ப்ராஜெக்டும் முடிக்கும் போது அவங்களுக்கு லாபம்னு சொல்லி ஒண்ணு கிடைக்குது இல்ல, அந்த லாபத்து மேலதான் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கறத போடுவாங்க. இப்போ இதுல சில கம்பெனில இதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. எப்படி நம்ம இது பண்றோம்ல, அந்த எக்ஸம்ஷன்ஸ் ரிடக்ஷன் என்னன்றது புரியுதா? ட்ரஸ்ட் எல்லாம் ஓபன் பண்ணி நான் இங்கெல்லாம் சர்வீஸ் பண்றேன். இப்ப நம்மளுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து இத்தனை இடத்துல செலவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி இந்த ரிடம்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்றோம் இல்லையா, எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி கார்பரேட் கம்பெனில என்ன கிளைம் பண்ணோம் அப்படின்னா நிறைய ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், இவங்களை நான் எத்தனை பேரை படிக்க வைக்கிறேன், இவங்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டோட அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க குறைச்சிட்டே வருவாங்க. குறைச்சிட்டே வந்து இப்ப பாருங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸம்ஷன்ஸ்க்கு கீழே கொஞ்சமா இப்ப 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவங்க டாக்ஸ் கட்டினாங்க அப்படின்னா ஜாஸ்தி கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, லாபம் 50 லட்சம் வருது,
அந்த 50 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்டணும் அவங்க அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். சோ அதனால அதை என்ன பண்ணுவாங்க, குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு, நிறைய ட்ரஸ்ட் வச்சு நடத்துறேன், இத்தனை பேர் இடத்துல வந்து மேரத்தான் வந்து என்ன பண்றது அப்படின்னா நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன், மேரத்தான்ல ஓடுறாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், இப்படி எல்லாம் சொல்லி என்னெல்லாம் முடியுமோ இத்தனை இடத்துல போய் கவர்மெண்ட்ட போய் என்ன பண்ணுவாங்க, கிளைம் பண்ணுவாங்க. கிளைம் பண்ணிட்டு லாபத்தோட அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, 50 லட்சத்துல இருந்து எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 லட்சத்தை வந்து 20 லட்சம் கூட என்ன பண்ணலாம்னா குறைக்கலாம். 20 லட்சம் கூட என்ன பண்ணலாம், அவங்க 50 லட்சத்தை குறைக்கலாம். இந்த எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணி 20 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணலாம், குறைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்றாங்கல்ல, அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு அப்படி எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்றவங்க 30% என்ன பண்ணணும் அப்படின்னா வரி கட்டணும். புரியுதா? ஏன்னா இதுல 30% கம்மியா தான் வரும். இப்ப எனக்கு 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நான் 50 லட்சம் ரூபாய்க்கு வரி கட்டிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி போய் கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 22% தான் வரி. புரியுதா? எந்த எக்ஸம்ஷன்ஸையும் கிளைம் பண்ணல, எனக்கு வந்த லாபம் 50 லட்சம், நான் 50 லட்சத்துக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வரி கட்டிடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் போடக்கூடிய டாக்ஸ் ரேட் என்னன்னா 22%. எல்லா விதமான எக்ஸம்ஷன்ஸையும் கிளைம் பண்ணி டாக்ஸ்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட் போடக்கூடிய இது வந்து என்னன்னா 30%. புரியுதா? புரியல. ரத்தன் டாடா எது கீழே வரும்னு கேட்கணும், அவரை தான் கேட்கணும். அவர் வந்து நிறைய இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றாரு, குடுக்குறாரு, பண்றாரு அப்படின்னா அது கீழேனா 22% வரும். அது கண்டிப்பா இது கீழே வந்திருப்பாரு அவரு, ஏன்னா அவர் நிறைய பண்ணிருக்காரு. சோ என்னன்னா இது கீழே வந்திருப்பாரு. சோ அது கீழே இல்ல, எல்லா விதமான இதையும் வந்து கிளைம் பண்றாங்க அப்படின்னா மாறி வரும். புரியுதா? 30% டாக்ஸ் ரேட்ல யாரு எந்த கார்பரேட் கம்பெனி வந்து பணம் கட்டும், 22% டாக்ஸ் ரேட்ல எந்த கம்பெனி பணம் கட்டும் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ இது என்னன்னா மூணாவது இந்த 15%. இது என்ன 2015 அக்டோபர் 2015 அக்டோபர் இந்த மாசத்துக்கு அப்புறம் புதுசா ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் இந்த மாசம் இந்த வருஷத்துல இருந்து இந்த மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் புதுசா நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கார்பரேட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே 15% வரி கட்டினா போதும். புரியுதா? அப்போ இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுன இந்த 30% 22% என்ன 2015க்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, 2014 நீங்க கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா 2014 நீங்க கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த டாக்ஸ் லாப் தான் 30% 22%ங்கிற கான்செப்ட் தான். ஆனா 2015 அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிச்ச கார்பரேட் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா உங்க கார்பரேட் கம்பெனி 2015வது வருஷம் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் இது பண்ணுவீங்க, 15% வரி கட்டினா போதும். இந்த கான்செப்டுக்குள்ள நீங்க வரவே வேண்டாம். எக்ஸம்ஷன் ரிடம்ஷன் ஏன் அப்படின்னா எக்கானமில வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக புதுசா வந்து மக்களை வந்து பிசினஸ்குள்ள இன்வால்வ் பண்ணணும், இந்தியன் எக்கானமி வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்ஸ் ரேட் வந்து குறைப்பாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேஃபர் கர்வ் படி சொன்னார்ல, டாக்ஸ் ரேட் அதிகப்படுறதுல டாக்ஸ் ரெவன்யூ ஜாஸ்தியா வரும் தான், ஆனா அதுக்காக உங்க பாட்டுக்கு நீங்க பாட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா மக்கள் வந்து உங்களை மதிக்கவே மாட்டாங்க, பணமே கட்ட மாட்டாங்கன்னு லேஃபர் சொன்னார்ல. அந்த கான்செப்ட் படி என்ன அப்படின்னா கட்டாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, இந்த டாக்ஸ் ரேட்டை குறைச்சு கொஞ்சமாவது அவங்களை கட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். அந்த மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க 2015 அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் எந்த கார்பரேட் கம்பெனி ஆரம்பிச்சாலும் 15% உங்க லாபத்துல இருந்து எங்களுக்கு கொடுத்தா போதும். புரியுதா கான்செப்ட்? ஏதாவது டவுட்? அவங்களோட ஏர்னிங்க பொறுத்து அவங்களும் கட்டணும், டாக்ஸ் வந்து கட்டணும். கார்பரேட் அப்படின்னாலே இந்த கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நெட்வொர்க்கு பெரிய பெரிய சைக்கிள்லாம் வச்சிருக்காங்கல்ல, வேர்ல்டு புரா பிரான்ச் வச்சிருப்பாங்க, இந்தியா புரா பிரான்ச் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்குல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னா கார்பரேட்ஸ், பெரிய பெரிய நெட்வொர்க். இந்த கத்தி படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து காட்டுவாங்க, அங்கெல்லாம் பெரிய கார்பரேட்ஸ், அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேங்கு குரூப்பே இருக்கும். இந்த மாதிரி என்னன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னா கார்பரேட் கீழே வரும். இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் வந்து என்னன்னா தொழில் நிறுவனம் இதெல்லாம் வரும்போது இன்கம் டாக்ஸ் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுருவாங்க. புரியுதா? அவங்களுக்கு எல்லாம் இன்கம் வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து கட்டிடுவாங்க. ஏதாவது டவுட் இருக்கா கார்பரேட் டாக்ஸ்ல? ஸ்லாப் எல்லாம் புரியுது இல்ல? ஓகே. அடுத்து வெல்த் டாக்ஸ், செல்வ வரி. அது என்ன வெல்த் டாக்ஸ்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய காரு, நீங்க எக்கச்சக்கமா கிலோ கணக்குல நகையில அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் பெரிய பெரிய வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் போனீங்கன்னா உடம்புல வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்களானே தெரியாது, அந்த அளவுக்கு நகை என்ன இருக்குன்னா ட்ரெஸ்ஸே மறைச்சிருக்கும். இந்த மாதிரிலாம் நகை போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நான் 2 கிராம் 3 கிராம்ல தோடு வச்சிருக்கேன், செயின் வச்சிருக்கேன், அதெல்லாம் வெல்த் டாக்ஸ்ல வராது. கிலோ கணக்கில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து வெல்த் டாக்ஸ்ல வரும். போட் இருக்கு, சொந்தமா போட் இருக்கு, ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கேன், ஜெட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரி ஏர்பன் சைட்ல வந்து நகர்ப்புறங்கள்ல லேண்ட் வச்சிருக்கும் போது, எக்கச்சக்கமான பிக்ஸ்டு டெபாசிட் வச்சிருக்கும் போது, எஃப்டி அப்படின்னு சொல்லி எஃப்டி எல்லாம் வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்கும் போது, சொந்த வீடு இருக்கும் போது,
இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெல்த் டாக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. இதுல ஞாபகத்துக்கு வச்சு வேண்டியது 2015 இந்த வெல்த் டாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்க புக்ல கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. வெல்த் டாக்ஸ் கிடையாது. 2015 வெல்த் டாக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன அப்படின்னா சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய உபரி வரி அப்படிங்கறத போட்டுட்டு இருக்காங்க. இந்த சர்சார்ஜ் எது மேல போடுறாங்க? இன்கம் டாக்ஸ் இருக்குல்ல, டாக்ஸ் ஆன் டாக்ஸ், இது டாக்ஸ் மேல வரி கட்டுறது. எது மேல போடுவாங்கன்னா இன்கம் டாக்ஸ் மேல போடுறதா அந்த சர்சார்ஜ். இதுல வரக்கூடிய பணத்தை எதுல கொண்டு போய் வைப்பாங்க? வைப்பு நிதியில கொண்டு போய் வைப்பாங்க. அந்த பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி எல்லாருக்கும் பினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணும்? பிரிச்சு கொடுத்துரும். செஸ்ல போடுற பணத்தை எங்க வைக்க மாட்டாங்க? கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. எந்த பர்பஸ்க்காக வாங்குறாங்களோ அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் செஸ் அப்படிங்கிற அந்த வரி பயன்படுத்துவாங்க. அப்போ இன்னை தேதியில வெல்த் டாக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா சர்சார்ஜ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2015 இதை அபாலிஷ் பண்ணியாச்சு. கிளியர்? ரொம்ப டீடைலா தெரிஞ்சுக்க வேண்டாம், ஏன்னா அதான் இப்ப இல்லையே. இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். டவுட் இல்லைல்ல? அடுத்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ், மூலதன ஆதாய வரி. இப்போ உங்ககிட்ட லேண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான தங்கம் இருக்கு, கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரி சொல்லி நிறைய வச்சிருக்கீங்க. தங்கம்னா சில பேர் தங்க கட்டிலாம் வாங்கிலாம் வைப்பாங்க. கோல்டு காயின் கட்டிலாம் சொல்லி வாங்கி வைப்பாங்க. தேவைப்படும் போது உருக்கி நகையாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு, பாண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா கேபிட்டல். கேபிட்டல் என்ன? உங்களோட அசெட், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அசெட் கேட்டகரியில் என்ன பண்ணும்? இதெல்லாம் வரும். அதுல இருந்து ஒரு கெயின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் கெயின் டாக்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்தோட மதிப்பு 2020 என்னவா இருக்குன்னா 3 லட்சம் இருக்கு. என்கிட்ட ஒரு நிலம் இருக்கு. 2020 அந்த நிலத்தோட மதிப்பு என்ன அப்படின்னா 3 லட்சம்னு சொல்லி இருக்கு. 3 லட்சம் இருக்கக்கூடிய நிலத்தோட மதிப்பு 2024 என்னவா மாறுது? 5 லட்சம்னு சொல்லி மாறுது. என்கிட்ட 2020 நான் ஒரு நிலம் வாங்குறேன். அந்த நிலத்தோட மதிப்பு என்ன இருக்கு? 3 லட்சம்னு சொல்லி இருக்கு. அந்த நிலத்தோட மதிப்பு 2024 5 லட்சம் சொல்லி மாறுது. நிலத்தோட மதிப்பு வாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு தூரம் லாபம் வந்திருக்கு? 2 லட்சம். இந்த 2 லட்சத்துக்கு மேல ஒரு டாக்ஸ் போடுவாங்க, அதான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். புரியுதா? உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு நிலம் இருக்கு, நீங்க அதை 2020 வாங்கியிருக்கீங்க. அப்போ அதோட மதிப்பு 3 லட்சம் தான். 2024 அதோட மதிப்பு என்னவா இருக்கு? 5 லட்சம் சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ உங்களோட நிலத்தோட மதிப்பு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 2 லட்சத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் போடுவாங்க, அதான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். புரியுதா? அதுதான் மூலதன ஆதாய வரி. இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா குறுகிய காலம், இன்னொன்னு என்ன அப்படின்னா நீண்ட காலம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 2 டைப் இருக்கு. இந்த குறுகிய காலம்னா என்ன, நீண்ட காலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் பேசுனது ஒரு லேண்டை வச்சு பேசினேன். லேண்டு, கோல்டு இதெல்லாம் என்ன அப்படின்னா பிசிக்கல் அசெட் கீழே வந்துடும். பிசிக்கல் அசெட் கீழே வந்துடும். ஏன்னா அது உங்களால பார்க்க முடியும், இது பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியுது. அதனால அதெல்லாம் என்ன பிசிக்கல் அசெட் கீழே வந்துடும். இந்த ஷேரு, ஸ்டாக்ஸ், கவர்மெண்ட் நீங்க வாங்கக்கூடிய பாண்டு, ஷேர் மார்க்கெட்ல பங்கு சந்தையில நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடியது, அதுல இருந்து நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த 2வது கேட்டகரியில வரும். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரக்கூடிய பிசிக்கல் அசெட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் அப்படிங்கிற நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் இதுக்கெல்லாம் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா 1 வருஷங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வாங்கக்கூடிய இந்த பிசிக்கல் அசெட், இந்த 3 நிலம், தங்கம் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நான் வாங்கி 3 வருஷத்துக்குள்ள வித்துட்டேன். விக்கிறேன், இல்ல கைமாத்திரை யாருக்கோ குத்தகை கொடுக்குறேன், என்னமோ ஒண்ணு பண்றேன். ஆனா நான் வாங்கினதுல இருந்து சரியா 3 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு அதை பண்றேன் அப்படின்னா அதுக்கான இது எந்த இதுல போயிடும்னா குறுகிய அதாவது ஷார்ட் டேர்ம்குள்ள போயிடும். இதுக்கு ஒரு டைப் ஆஃப் வரி போடுவாங்க. அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு என்ன அப்படின்னா 1 வருஷம். 1 வருஷத்துக்குள்ள நான் வாங்கின ஷேரை மாத்துறேன், பண்றேன், இல்ல யாருக்காவது விக்கிறேன், இல்ல அதை வேற யார்ட்டையாவது கைமாத்தி விடுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னா ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான கால அளவு என்னன்னா 1 வருஷம். அப்போ 3 வருஷத்துக்குள்ள ஒரு நிலத்தை நான் விக்கிறதோ வாங்குறதோ இல்ல மாத்துறதோ செஞ்சுட்டேன் அப்படின்னா அது இந்த ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள போயிடும். அதுவே ஷேரா இருந்துச்சு அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ள நான் விக்கிறதோ மாத்துறதோ பண்ணேன் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம்குள்ள போயிடும். ஆனா அதுவே 3 வருஷத்தை தாண்டி அந்த லேண்ட் என்கிட்ட அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது லாங் டேர்ம் கேட்டகரியில வரும். அதே மாதிரி இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது, ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் இதுவும் 1 இயரை தாண்டி என் கையில இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீண்ட காலம் அப்படிங்கிற இந்த லாங் டேர்ம்குள்ள வந்துடும். இப்படி பிரிக்கிறதால என்ன பலன் அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு வகையான வட்டி இருக்கும். வட்டியில டாக்ஸ் ரேட்டுங்கிறது இந்த ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற கேட்டகரியில வரும்போது ஒரு வகையான டாக்ஸ் ரேட் இருக்கும். இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிற கேட்டகரியில வரும்போது இதுக்கு ஒரு மாதிரியான டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். கிளியரா? அதுக்காக தான் இப்படி பிரிக்கிறாங்க. எதுக்கு எந்த இதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிசிக்கல் அசெட்டா இருந்தா 3 வருஷம் அப்படிங்கிறது டைம் பீரியட். அதே மாதிரி ஷேர்ஸ், ஸ்டாக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டைம் பீரியட் 1 இயர். ஏதாவது டவுட்ஸ்?
ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கேபிட்டலால எவ்வளவு கெயின் இருக்கும் அந்த கெயின் மேலதான் டாக்ஸ் வந்து போடுவாங்க. 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் மாறி இருக்கு அப்படின்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு கெயின் ஆயிருக்கு 3ல இருந்து 5க்கும் போது 2 லட்சம் ரூபாய் நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க. அந்த 2 லட்சத்து மேலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸ் போடுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் கான்செப்ட்ல? அடுத்து மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ், குறைந்தபட்ச மாற்று வரி. இது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட வருஷம் என்னன்னா 1998. மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த வரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட வருஷம் வந்து 1998. இது என்னன்னா கார்பரேட்ஸ் இருக்காங்கல்ல, பெருநிறுவனங்கள், கார்பரேட் டாக்ஸ் கட்டுறாங்கல்ல பெருநிறுவனங்கள், அவங்களுக்கான ஒரு அவங்க கட்டக்கூடிய வரி தான் இந்த மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, 2 ஸ்லாப் பார்த்தோம். 30% ஒண்ணு பார்த்தோம், 22% ஒண்ணு பார்த்தோம், 15% பார்த்தோம். அதை விட்டுருங்க, 30% 22% கான்செப்ட்ல பார்த்தோம்ல. இதுல 30% வரி யாரு கட்டுறாங்க, யாரு வந்து கட்ட சொல்லுவாங்க, எந்த கார்பரேட் கட்டும்? ஏக வகையான எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இதை வந்து கட்டுப்பாங்க. சில கம்பெனி, கார்பரேட் கம்பெனில என்ன பண்ணும்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸே கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது, எக்கச்சக்கமா கிளைம் பண்ணும். ப்ராஃபிட்டே என்கிட்ட இல்ல, ஜீரோ ப்ராஃபிட், எனக்கு இந்த வருஷத்துல ப்ராஃபிட்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட இதை வந்து காட்டுவாங்க. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு பக்காவா லாயர்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவையும் பண்ணி என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ப்ராஃபிட்டே இல்லப்பா, நானே வந்தது போனது அப்படிங்கிற மாதிரி வச்சு ஓட்டிட்டு இருக்கேன், என்ன கம்பெனி நடத்துறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப போர்ட்ரே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் போய் எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை, அதனால நான் கார்பரேட் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைட் பண்ணுவாங்க. அப்படி டிசைட் பண்ணி இது பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு அது என்ன ஆகுது, நஷ்டமாகுது இல்லையா? அப்ப அந்த மாதிரியான கம்பெனி என்ன பண்ணணும்னா டாக்ஸ் கட்ட வைக்கணும். நீ உனக்கு ப்ராஃபிட்டே இல்லைன்னு நீ சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்காக நீ எத்தனை ரெக்கார்டை கொண்டு வந்து காட்டினாலும் பரவாயில்ல, 18.5% என்ன பண்ணு, டாக்ஸ் கட்டு, கட்டிதான் ஆகணும். நீ எவ்வளவு கிளைம் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு கிளைம் பண்ணி அந்த கம்பெனி வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ டாக்ஸ் கம்பெனினே சொல்லுவாங்க. எந்த கம்பெனி வந்து எனக்கு ப்ராஃபிட்டே இல்ல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ரெக்கார்ட் காட்டுதோ அந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ டாக்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனில என்ன பண்ணுது, கார்பரேட் டாக்ஸ் கட்டக்கூடாது அப்படிங்கிறதாக தான் அவ்வளவும் பண்ணுது. ஆனா அவங்களையும் கட்ட வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்ற குறைந்தபட்ச மாற்று வரி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து உனக்கு ப்ராஃபிட்டே இல்லைன்னு நீ எவ்வளவு அழுது புலம்புனாலும் பரவாயில்ல, எனக்கு 18.5% வரியை கட்டு அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் அதையாவது கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த கார்பரேட் டாக்ஸ், மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த 15% டாக்ஸ் கட்டுறாங்கல்ல 2015 அக்டோபருக்கு மாசத்துக்கு அப்புறம் கார்பரேட் கம்பெனியை வச்சு உருவாக்கி நடத்திட்டு இருக்கவங்க 15% டாக்ஸ் கட்டினா போதும் கவர்மெண்ட் சொல்லுதுல, அது இந்த கேட்டகரிக்குள்ள வராது. புரியுதா? இப்ப நான் பேசுனது இந்த 30% 22% சொல்லி இந்த 2 கான்செப்ட், இதுக்கு மட்டும்தான் அந்த மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த 15% வரி கட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த கான்செப்ட் பொருந்தாது. கிளியரா? மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் என்னன்னு புரியுதா? எந்த வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க, 1998 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கிளியர்? ஓகே. அடுத்து பெர்க்விசிட் டாக்ஸ், தேவையான வரி. இது என்னன்னா ஒரு முதலாளி தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கறதோட மட்டும் இல்ல, நல்ல வேலை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கார் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கு இல்லையா, என்ன பண்றாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அந்த காருக்கு வீடுக்கெல்லாம் யார் டாக்ஸ் கட்டுவான்னா இவங்க கட்டுவாங்க, முதலாளி தான் கட்டணும். புரியுதா? கார் வாங்கி பிரசன்ட் பண்றாங்க, நீங்க நல்ல என்ன பண்ணீங்க, உங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்ன பண்ற, ஒரு கார் பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த காருக்கான டாக்ஸ் யார் கட்டுவா, முதலாளி வந்து கட்டுவாங்க. திருவிளையாடல் ஆரம்பம் படம் பார்த்திருக்கீங்களா? அதாவது பழசு இல்ல, சிவாஜி படம் சொல்ல நான், கரண்ட்ல பேர் என்ன, கொஞ்சம் தனுஷ், அதான் தனுஷ் படம் இருக்குல்ல, படம்னா மூஞ்சி மட்டும் பிரைட் ஆகுது, தனுஷ் படம் இருக்குல்ல, அதுல வந்து வரும் இல்லையா டாக்ஸ் கட்டுறது, அதெல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப பிரகாஷ் ராஜ் வந்து கேட்பாங்கல்ல, அது பேர் என்ன, எதுக்காக பணம் கொடுத்தீங்க, எதுக்காக பணம் கொடுத்தீங்க அப்படிங்க, ஏதோ சின்ன பையன் வளரணும்னு சொல்லி கொடுக்குறா, அப்ப அதுக்கெல்லாம் யார் டாக்ஸ் கட்டுறா, நான் கட்டி தொலைக்கிறேன் அப்படிமால, அது இந்த டாக்ஸ் தான். புரியுதா? என்னன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில எல்லாரும் கூட என்னோட எம்ப்ளாயியா இருந்தவன் தான், அதனால என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு பணத்தை வந்து கொடுத்தேன், ஏதோ வளர்ந்துட்டு போட்டுன்னு கொடுத்து தொலைச்சிட்டேன், அப்ப அது யார் டாக்ஸ் கட்டுவா, நான் கட்டி தொலைக்கிறேன் அப்படிங்கிறாருல, அதுதான் முதலாளி கட்டுவாங்க அதை. ஆனா அது வந்து இந்தியால வந்து பிரெஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து இருந்துச்சு இந்தியால, இன்னைய தேதியில இல்ல. அது 2009 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வேண்டாம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இருந்துச்சு உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா பெர்க்விசிட் டாக்ஸ் அப்படிங்கிறது அதோட பேரு, தேவையான வரி அப்படிங்கிற பேர்ல தான் வந்து உலக அளவுல இருந்தது. இந்தியால என்ன பேர்ல வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பிரெஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. 2009 என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த டாக்ஸ் என்ன அப்படின்னா முதலாளிங்க தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறாங்க, ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்றாங்க, காரோ வீடோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்கும் போது அதுக்கான டாக்ஸை யாரு கட்டணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் அப்படிங்கிற முதலாளி வந்து என்ன பண்ணணும், அதை கட்டணும். அந்த டாக்ஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பெர்க்விசிட் டாக்ஸ் அப்படின்னு பேர். அது இன்னைய தேதியில இந்தியால இருக்கானா இல்ல, இந்தியால என்ன பேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பிரெஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. 2009 அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த கான்செப்ட்ல டவுட்?
கிளியரா இருக்கா? ஓகே. கடைசியா பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலோ ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். உங்களுக்கே அது தெரிஞ்சு பண்றீங்களோ இப்ப தெரியாம பண்றீங்களோ ஆனா கட்டுற மாதிரி தான் இருக்கும். அது டோக்கன் அமௌண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா இருக்காது, ஆனா கொஞ்சம் தான் இருக்கும். உதாரணத்துக்கு எஸ்பிஐல வந்து 75,000 ரூபாய் அப்படிங்கறது ஒரு லிமிட்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 75,000 ரூபாய்க்கு மேல நான் என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண நினைக்கிறேன், இல்ல 75,000 ரூபாய்க்கு மேல என் அக்கௌண்ட்ல இருந்து நான் பணத்தை எடுக்க நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு டோக்கன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் பிடிப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா இந்த பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன். புரியுதா? ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ங்கிறத ஒரு ஒரு பேங்க்கும் வச்சிருக்கும். அந்த அமௌண்ட்டை தாண்டி நீங்க டெபாசிட் பண்ணாலோ இல்ல அந்த அமௌண்ட்டை தாண்டி நான் வந்து வித்ட்ரா பண்ண அப்படின்னாலோ என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, டோக்கன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க பிடிப்பாங்க. அதான் வந்து பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். அது ஒரு வகையான டாக்ஸ் தான், வரி தான். அடுத்து என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், பத்திர பரிவர்த்தனை வரி. அது என்ன பத்திர பரிவர்த்தனை வரி? பத்திரம்னா என்ன? பாண்ட் பேப்பரு, ஸ்டாக் பேப்பரு, இதுல பங்கு சந்தையில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல இருந்து வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸ் பேப்பர் இதெல்லாம் இருக்குல்ல, அத ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஷேர்ஸ்னால என்ன வாங்குறது விக்கிறது கைமாத்தி விடுறது இதெல்லாம் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் செகண்ட் கிரவுண்ட் தேர்ட் கிரவுண்ட் சொல்லி எல்லாம் இருக்கும். அது கீழே வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல வாங்கி ரெண்டாவது மார்க்கெட்ல விக்கிறது, ரெண்டாவது மார்க்கெட்ல வாங்கி மூணாவது மார்க்கெட்ல விக்கிறது, மூணாவது மார்க்கெட்ல வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் போறது. இந்த மாதிரிலாம் என்னன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். நீங்க வாங்கக்கூடிய ஷேரை அப்படி வாங்கும் போதோ விற்கும் போதோ கைமாத்தி விடும் போதோ ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அந்த டாக்ஸ் தான் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். கிளியரா? இப்போ இந்த 8 டாக்ஸ் பார்த்திருக்கோம்ல, 8மே என்ன அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும், நேரடி வரி கீழே வரும். இது நல்ல கண்ணை மூடி ஒரு ஒரு டாக்ஸையும் நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி பார்த்துட்டு இந்த ஒரு ஒரு டாக்ஸையும் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா யாரு மேல டாக்ஸ் போடுறாங்களோ அவங்க தான் அந்த டாக்ஸை கட்டுற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் எது கீழே வருது, டைரக்ட் டாக்ஸ் கீழே வருது. இன்சிடென்ட்ஸ் இம்பாக்ட் இது ரெண்டுமே யார் மேல இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆள் மேல இருக்கும். நிகழ்வு வரி அதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா என்ன தாக்க வரி, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆள் மேல வந்து இருக்க மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து என்னன்னா இது எல்லாமே டைரக்ட் டாக்ஸ் கீழே வருது. இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட்? பார்த்தது எல்லாமே வெறும் கான்செப்டா தான் பார்த்திருக்கோம். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் இது எல்லாமே மனசுல நிக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரி, அதுல ரொம்ப முக்கியமா இருக்கிற ஜிஎஸ்டி, இது ரெண்டும் என்ன அப்படின்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறதுல தான் இந்தியாவுக்கு வந்து நிறைய வருமானம் அப்படிங்கிறது வந்து வருது. அதுல இருந்தா உங்களுக்கு நிறைய கொஸ்டினும் வரும். இந்தியாவுக்கு வருவாய் அதுல இருந்தா வரும், உங்களுக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியா அதுல இருந்தா வரும். இதுல வந்து இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட வந்து கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் என்னன்னா நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து பார்க்கலாம். இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இல்ல? கிளியரா இருக்கீங்கல்ல? ஓகே, தேங்க்ஸ்ப்பா.